வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கும் PPA ஸ்பீடு கேஸின் இணையவழி கூட்டத்திற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும், இந்த கூட்டத்தில் இணைய இருப்பவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் அன்பு சகோதரன் முத்துக்குட்டி ஃப்ரம் திருநெல்வேலி. நண்பர்களே, PPA ஸ்பீடு கேஸ் என்ற அற்புதமான திட்டம் 2024 ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி உதயமாகி இன்று 100 நாட்கள் ஆகிறது. இந்த 100வது நாள் கூட்டத்தில் தொடக்க உரை வழங்க எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு பிரபஞ்சத்திற்கும் PPA ஸ்பீடு கேஸ் ஆசிரியர் குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 100வது நாளான இன்று வரையில் PPA ஸ்பீடு கேஸ் திட்டத்தில் 20,000 உறுப்பினர்கள் இணைந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது PPA ஸ்பீடு கேஸ் திட்டம் இந்த 20,000 குடும்ப உறுப்பினர்களுக்கு தங்கள் வாழ்வில் பொருளாதார தன்னிறைவு அடைவதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் 20க்கும் மேற்பட்ட லட்சாதிபதிகளை உருவாக்கியுள்ளது இந்த திட்டம் இதுவரையில். அந்த 20 பேரில் நெட்வொர்க் பற்றி அறியாத நானும் ஒருவன் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். நன்றி. சரி, இனி விஷயத்துக்கு வருகிறேன். மனிதனின் அடிப்படை தேவைகள் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இது எல்லோரிடமும் நிறைவாக இருக்கிறதா என கேட்டால் 90% மேல் மக்கள் இல்லை என்றுதான் சொல்லுவார்கள். அந்த 90% மக்கள் போராடி தன் அன்றாட வாழ்க்கையை சமாளிக்கும் வகையில் உணவு, உடை, இடம் கிடைத்திருந்தாலும் இந்த 3 மட்டும் போதுமா? இந்த சமூகத்தில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் பணம் வேண்டும். அனைத்து குடும்பங்களும் சந்திக்கும் பொதுவான பிரச்சனை என்னவென்றால் குழந்தைகளின் கல்வி செலவு, குடும்ப உறுப்பினருக்கான மருத்துவ செலவு, சமூகத்தில் நடக்கும் நல்லது கெட்டது என அனைத்தையும் சமாளிக்க வேண்டும் என்றால் நீங்க சொல்லும் காசு, பணம், துட்டு, மணி அது கண்டிப்பாக வேண்டும். த லெஜண்ட் சங்கர் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வெல்கம் சார். நன்றி முத்துக்குட்டி சார். தேங்க்யூ சார். ஹாப்பி ஈவினிங். சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு சண்டேவும் உங்களோட சேர்ந்து பயணிக்கிற இந்த ஒரு மணி நேரம் எனக்கு கோல்டன் ஹவர்ஸ். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், 100வது நாள் நாளைக்கு தான். ஆனா இன்னைக்கு இந்த மனம் நிறைந்த ஞாயிறையே நம்ம 100வது நாளா கருதலாம். இந்த 100 நாள் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ஸ்பீடு கேஷ் என்ற ப்ராஜெக்ட் எப்படி கடந்து வந்தது, இன்னைக்கு எந்த இடத்துல வெற்றிக்காக நின்றுகிட்டு இருக்கு, நாளைக்கு எதை நோக்கி பயணிக்க போகுது அப்படின்றது நம்ம நிறைய ஒவ்வொரு ஜூம்லயும், நம்ம மார்னிங் லீடர்ஸ் ஜூம்லயும் சரி, ஈவினிங் பிஓப்லயும் சரி, நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த 100வது நாள்ல திரும்பி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம திரும்பி ஞாபகம் வைத்து பேசும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கும் அது சந்தோஷம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த 100 நாள் நடந்த நிகழ்வுகளை சும்மா ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே பகிர்ந்து கொள்வோம். பகிர்ந்து கொண்ட பிறகு நம்ம ஸ்பீடு கேஷனுடைய பிளானை ஒரு 5 நிமிடம் சொல்லிட்டு புதுமையாக நம்ம எல்லோரும் சம்பாதிப்பதற்கு என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத ஒரு 10 நிமிஷம் நம்ம பிரசன்டேஷன் பண்ணிட்டு இன்னும் ஒரு வாரத்துல ஆரம்பிக்க போற ஸ்பீடு கிரிப்டோனுடைய ஒரு ட்ரெய்லரை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இது எல்லாமே ஆல் டுகெதர் ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ஆகலாம், மேபி 1 hour ஆனாலும் எல்லோரும் பொறுத்து இந்த 100வது நாளின் வெற்றி விழாவை நம்ம எல்லோரும் ஹாப்பியா நம்மளுக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். என்னோட பேர் சங்கர்.
நான் ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர். கடலூர்ல அச்சீவர்ஸ் மேக்ஸ் அகாடமி அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் 6 வருடங்களாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். 10th + 2க்கு மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, 10th சயின்ஸ் எல்லாமே இங்க டியூஷன்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாம தமிழ் வழியா ஆங்கிலம் கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு 7 புக்கு சீரீஸ் ஆஃப் வால்யூம்ஸ். அதுல 7வது வால்யூம் ஒரு 20 ஆசிரியர்களோடு நான் எழுதி கொடுத்தன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். சக்சஸ்னு ஒரு புக்கு சிட்டி யூனியன் பேங்க் சேர்மன் தலைமையில ராமலிங்க சார் முன்னிலையில இந்த புக்கை வெளியிட்டதுல எனக்கு அதை விட வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ அடுத்த எஜுகேஷன் ப்ராஜெக்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கிறது. அது எல்லாமே மக்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகுறது இன்னும் ஒரு நல்ல எனக்கு ஒரு இனிமையான செய்தி. ஸோ இதெல்லாம் என்னுடைய இன்ட்ரோ. இப்ப நம்ம நேரா சப்ஜெக்டுக்கு போயிடலாம். இப்ப 100வது நாள் மே 3. மேக்கு முன்னாடி மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மார்ச்ல இருந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லா ஹெல்பிங் ஐடி கான்செப்ட்லயும் எடுத்து வச்சு இங்க டிராபேக், இங்க டிராபேக், இங்க டிராபேக் இருக்கு, இந்த டிராபேக்லாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து டிஸ்கஷன். கடலூர், பாண்டிச்சேரி, மதுரை, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பயணம் செய்து சாஃப்ட்வேர் சார் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல சரி இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பேசி தொடங்கும் போதே அந்த 100 பேர் கொண்ட ஜூம் டக்குன்னு 100 பேர் ஃபில் ஆகி டெய்லி 100 பேர் வந்து வெயிட்டிங்ல இருந்தாங்க. எனக்கு அந்த தெரியாது எனக்கு இதெல்லாம். இந்த ஜூம்ன்றது நான் இப்போ வந்து தான் நான் கத்துக்கிட்டேன். நான் ரொம்ப லாங் கேப் நெட்வொர்க்குக்கு. அப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்க, சார் 100 கொரோனாக்கு அப்புறம் இந்த 100 ஃபுல்லா ஃபில் ஆகுறதே பெரிய விஷயம் சார். ஏதோ 1-2 கான்செப்ட்ல தான் ஜூம்ல மாதிரி ஃபில் ஆவாங்க. அப்ப நம்மள மக்கள் வேல்யூ பண்றாங்க சார், அதனால சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட நண்பர்கள் சொல்லும் போது அங்கதான் உற்சாகம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த உற்சாகத்தின் விளைவாக மே 3ஆம் தேதி பூஜை போட்டோம். அன்னைக்கு டாப் ஐடி நம்ம ராமலிங்க சார், பாபு சார் ஐடி, என்னோட ஐடி, எல்லாருக்கும் ஒரு ஐடி, நம்ம டாப் லீடர்ஸ் ஒரு 12 பேர் இருந்தாங்க. அவங்களோட ஐடியை போட்டு 4ஆம் தேதி ஓபன் பண்ணோம். 4ஆம் தேதி ஓபன் பண்ணும்போது மிக எப்படி டெய்லி மார்னிங் மீட்டிங்ல வந்தவங்களுடைய அந்த இன்வால்மெண்ட் அன்னைக்கு ரொம்ப தெரிஞ்சது. ஒரு தப்பு பண்ணிட்டோம். 4ஆம் தேதி ஸ்டார்டிங் டே அன்னைக்கு ஓபன்ல விடும்போது அப்ரூவல் என்ற விஷயத்தை மறந்துட்டோம். எல்லாரும் ஐடி போடுறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல, இன்க்ளூடிங் நான் முதற்கொண்டு, பாபு சார் முதற்கொண்டு. எங்களுக்கு போன் வர நாங்க அப்ரூவலே கொடுக்கல. எங்களுக்கு அது அந்த அப்ரூவல் கொடுக்காதனால என்னாச்சு, ஒரு ஸ்டேஜ்ல ஓவர்ஃப்ளோ ஆச்சு. அந்த ஓவர்ஃப்ளோனால யாருமே அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா அந்த கோடிங்கை மீறி அந்த ஒரு செயல் நடந்ததுனால கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு. அதனால ஃபர்ஸ்ட் டேவே நம்ம சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ற நிலைமைக்கு ஆனோம். ஸோ மறுநாள் பல நெகட்டிவ் உருவாச்சு. ஆனா அந்த நெகட்டிவ் பத்தி கவலையே படல. ஏன்னா மிகப்பெரிய சக்தி இறைவனுடைய அருள், இடைவிடாது நம்ம இதை கொண்டு போகணும்ன்ற எங்களுடைய எண்ணங்கள், இந்த 3 மாசம் நாங்க பேசியதனுடைய எண்ணங்களின் விளைவுகள் எங்களை வழி நடத்திச்சு. அது இறைவனுடைய காதுல கேட்டுக்கலாம். இவங்க சரியான பாதையில போறாங்க, இவங்களுக்கு எந்த தடைகள் வந்தாலும் இவங்களுக்கு நம்ம பின்னாடி இருந்து சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு சக்தி, தெரியல எனக்கு, ஏதோ ஒரு சக்தி எங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துச்சு. ராமலிங்க சாருடைய ஆதரவு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க, சரி பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், மக்கள் கண்டிப்பா நம்மள நம்புவாங்க அப்படின்னு அந்த சொல் எங்களுக்கு வந்து அது செயலா மாறிச்சு. திரும்பி 7ஆம் தேதி சிஸ்டத்தை ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணி அன்னைக்கும் ஃபாஸ்டா, அன்னைக்குதான் பயங்கர ஃபாஸ்டா ஐடி வருது. கிட்டத்தட்ட 534 சம்திங், ஏதோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. வேணா ஒரு நாள் நான் அட்மின் ஓபன் பண்ணி காட்டுறேன். மோர் தென் 500 ஐடி விழும்போது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கதாநாயகன் ரீபர்த் வந்து விழ ஆரம்பிக்குது. அந்த ரீபர்த் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே டைம்ல எல்லா ரீபர்த்துக்கும், ஏன்னா ஐடிஸ் நிறைய பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு இல்ல, அப்ப அந்த இடத்துக்கு நெருங்கி வரும்போது 14 ஐடி வரும்போது ஃபர்ஸ்ட் ரீபர்த் வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் 14 ஐடி வர, ஏன்னா அன்னைக்கு விழுந்த ஐடி அதிகம். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் 14 ஐடி டக் டக் டக்னு வர ஆரம்பிக்கும் போது ஜம்பிங் ஆயிடுச்சு. அது சாரே சொன்னாங்க, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு சார், ஒன்னும் கவலைப்பட வேணாம். அப்ப எத்தனை ஐடிக்கு வந்துன்னா கிட்டத்தட்ட 39 ரெக்கார்டுக்கு ஆயிடுச்சு. இந்த 39 ரெக்கார்டு என்னாச்சுன்னா, இப்ப எனக்கு வர வேண்டியதுன்னா என்னுடைய ஸ்பான்சருக்கு போயிடும், பாபு சாருக்கு வர வேண்டியது பாபு சாரோட ஸ்பான்சருக்கு போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பான்சருக்கு போயிட்டு உட்காந்துச்சு, ஜம்ப் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் 7ஆம் தேதி ஷட் டவுன் பண்ணி அந்த சரி பண்ணி இந்த 1000 ரூபாய்
ஒருத்தர் 1000 ரூபாய் சென்ட் பண்றது கிட்டத்தட்ட 39 பேரு 2000 3000 4000 இப்படி ஜம்ப் ஆனதுனால சென்ட் பண்ற மாதிரி வந்தது. அந்த ரெக்கார்டன் மூலியமா அதிகமான அமௌண்ட் அவங்க அனுப்பிச்சதுனால அவங்களுக்கு விஷயம் தெரியல. 1000 ரூபாய் தான் சென்ட் பண்ணணும். ஆக்சுவலா அவங்க 2000 3000 பண்ணும்போது அவங்க நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில எல்லாமே 2000 3000 அப்படி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி அனுப்பும்போது அடுத்தடுத்து 750 என்ன ஆயிடுச்சு, ஒரு 1000க்கு ஒரு 750 போகணும். இவங்க 3000 கட்டும்போது 3750 போய் அப்படி 3750 4750 5750 போய் அது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்து. ஆனா பயப்படவே இல்லை. நாங்க உட்கார்ந்தோம். 7ஆம் தேதிக்கு மேல அந்த ஒரு விஷயத்த இதுக்குள்ள மறுபடியும் நெகட்டிவ் ஆகுது. ஒரு நெகட்டிவ் ஆகும்போது ஒரு முடிவுக்கு வரும். இந்த டிரான்ஸ்பரன்சின்ற விஷயம் நம்ம உயிர் போன்றது, இத மக்கள்கிட்ட டே பை டே நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவின்படி அட்மின்ல ஓபன் பண்ணி காட்டுறோம். இவங்க 20 ஐடி போட்டுக்குவாங்க 10 ஐடி போட்டுக்குவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூப்ல நம்மளை பத்தி புரிதல் இல்லாம ஆதாரம் இல்லாம தப்பா பேசினாங்க. எல்லா ஐடியும் ஓபன் பண்ணி காட்டணும். என்னுடைய ஐடியும் பாபு சார் ஐடியும் ஓபன் பண்ணி காட்டணும். அதுக்கு மறுநாள் ராம்லிங் சார் ஐடி ஓபன் பண்ணி காட்டணும். இப்படி எல்லா ஐடியும் ஓபன் பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் ராம்லிங் சார் ஐடி நிறைய பேர் எல்லாருமே பாஸ்வேர்டு வாங்கி அவங்களே ஓபன் பண்ணி பாத்துக்கிறாங்க. இப்ப கூட நீங்க ஐடி பாஸ்வேர்டு கேட்டா கிடைக்கும். அது பிரச்சனையே இல்லை. சோ ஒவ்வொரு நெகட்டிவையும் அந்த நெகட்டிவ்க்கு பதில் சொல்லல, அது செயலா பண்ணும். பதில் சொல்றது ஈஸி. அந்த பதில் உண்மையா பொய்யா யாருக்கு தெரியும்? அது பதில் சொல்லக்கூடாது, செயலா இருக்கணும். அந்த செயலின் மூலியமா இது உண்மை அப்படின்னு தெரியணும். அப்படின்றதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருந்தோம். ஓபன் பண்ணி காமிச்சோம். அதுக்கப்புறமேட்டா ஒரு பெரிய தலைவலி உருவாகுது. இந்த 1000 ரூபாய் சென்ட் பண்ணாமையே கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லாதனால கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சிருந்தோம். 24 ஹவர்ஸ்க்குள்ள இவங்க 1000 ரூபாய் சென்ட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா இது ஓபன் ஆகாது அப்படின்னு கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சிருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் நாள் தான் 4ஆம் தேதி இந்த ஓவர்ஃப்ளோ நடந்ததுனால என்ன பண்ணிட்டோம்னா, ஐயோ இது ஓவர்ஃப்ளோ அவாய்ட் பண்ணுன்றதுனால எல்லா கண்டிஷனும் தூக்கி விட்டோம். இந்த எல்லா கண்டிஷனும் தூக்கி விட்டதுனால 7ஆம் தேதி இந்த ரீபத் விஷயம் வந்ததுனால அதுல கான்சென்ட்ரேட் பண்ண போயிட்டு இந்த கண்டிஷன்ற விஷயத்த எடுத்து விட்டோன்ற விஷயத்தையே மறந்து அதை சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு பக்கமும் சாஃப்ட்வேர் சார் ஒரு பக்கமும் எங்களோட மைண்ட் அதுல இருந்ததுனால எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த 1000 ரூபாய் சென்ட் பண்ணாம 2000 ரூபாய் ரிசீவ் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல பல டொனேஷன் கான்செப்ட் போய்கிட்டு இருக்கு. அதுல யாருமே காசு வாங்கல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அதுவும் 10ஓடு பயணம் தான், இதுவும் நம்மளுக்கு கிடைச்ச 2000மே நமக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. சில பேர் செகண்ட் லெவல் 6000 எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. போன் பண்ணா எடுக்கிறது இல்ல, அவங்க சென்ட் பண்றது இல்ல. அப்ப இன்ஆக்டிவ் என்ற இது புது சிஸ்டம், ஒரு புது நேம் உருவாகுது. அப்ப மார்னிங் ஜூம்ல இன்ஆக்டிவ் சொல்றோம். இவங்க என்ன இன்ஆக்டிவ் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மார்னிங் ஜூம்ல லீடர்ஸ் இவங்க ஏதோ இன்ஆக்டிவ் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேச்சுகள் வந்தது. நேரடியாவே சில பேர் பேசினாங்க. மனசு உடைஞ்சோம். ஆனா எங்கள் செயல் உடையல. இமிடியேட்டா வாலண்டியர்ஸ் குரூப் அப்பாயின்மெண்ட் பண்ணோம். வாலண்டியர்ஸ் இறங்கி, அதாவது எங்க மேல நம்பிக்கை வச்ச 20 பேர் முத இறங்குனாங்க. அந்த 20 பேரும் அந்த இன்ஆக்டிவ் ஐடிய கிட்டத்தட்ட 5000 ஐடி அந்த நேரத்துல போடப்பட்டிருந்தது. அந்த 5000 பேருக்கு உண்மையை உணர்த்தினாங்க. ஆட்டோமேட்டிக்கா வாலண்டியர்ஸ் 50 100 ஆச்சு, 100 200 ஆச்சு. அந்த நம்பிக்கையை கொண்டு வந்தோம். அது இன்ஆக்டிவ் என்பது உண்மை. எதனால இன்ஆக்டிவ், வேரியஸ் கேட்டகரியில இன்ஆக்டிவ்ன்றத கண்கூட அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சென்ட் ரிசீவ்டு குரூப் ஆரம்பிச்சு அதுல பஞ்சாயத்து மாதிரி கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் 1000 ரூபாய் கட்ட வைக்கும் போது அந்த சென்ட் ரிசீவ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே அதை தத்ரூபமா உணர்ந்து சில பேரு எங்களை எதிர்பார்க்காம அவங்களே ஸ்பான்சர் நம்பர் எல்லாம் வாங்கி ஸ்பான்சர் பேசி சால்வ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் நடந்திருக்கும் போது நம்ம மேல நம்பிக்கை இன்னும் அதிகமாக வந்தது. ஒரு பக்கம் இந்த 100 நாள்ல கிட்டத்தட்ட 19,000 சம்திங் ஐடி வந்திருக்கு. 20,000 நெருங்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு 200 ஐடின்னு ஆவரேஜா வச்சுக்கலாம். ஆனா நான் உங்ககிட்ட சொல்லும் போது 150 ஐடி ஆவரேஜா வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். 20 நாள் இல்ல சிஸ்டம் ரன் ஆகல. அப்ப 80 நாள்ல 20,000, ஒரு 20,000 கொஞ்சம் தான் குறையுது. அதனால நம்ம 20,000 அரௌண்டா நம்ம எடுத்துக்குவோம். அப்ப 80 நாள்ல 20,000 அப்படின்னா நான் சொன்ன 150 கரெக்ட் தானே, ஆவரேஜா வந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 150 ஐடியம் கன்சிஸ்டன்சியா வந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த வெற்றிக்கு அடையாளம். அதுதான் வெற்றியை சொல்லுது. எந்த ஒரு விஷயம் தொடர்ந்து நிலைத்து நீடித்த தன்மையா வந்துகிட்டு இருக்கோ அது என்னைக்கும் தோக்காது. இருந்தாலும் இந்த சிஸ்டம் நான் ஸ்டாப்பாக ஆகணும், நான் ஸ்டாப்பாக ஓட வேண்டும் தீர்மானித்தோம். இந்த நான் ஸ்டாப்பாக ஓட வேண்டும். என்ன பண்ணணும்? இதுக்கு சப்சிக்வெண்டா ப்ராஜெக்ட்ஸ் வேணும். இதுக்கு நிறைய ரீபத் வேணும். ரீபத் மட்டும் இல்ல, ஹெல்பிங் ஐடி சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் எங்களுக்குள்ள
இந்த பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தோன்றிய விஷயங்கள். பிளான் போடும்போது 1500 தான் போட்டோம். ஆனா நான் ஒவ்வொரு கான்செப்டையும் பார்க்கும்போது யாருமே இந்த 1000 ரூபாய்க்கு மேல பண்ணல. ஆனா பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 போட்டு அப்புறம் 1000, அப்புறம் 1000 கட்டுங்க அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியல. ஆனா 1000 ரூபான்றது யாருமே தாண்டல. அப்ப நம்ம அதிகப்படியா அதிக பிரசங்கித்தனமா 1500 கொண்டு வந்து இதனால ஏதாவது ஒரு டிராபேக் ஆகுமா அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள பயம். ஏன்னா எப்பயுமே நான் பிளான் போடும்போது ஆக்டிவ் பாசிவ் ரெண்டு விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம். நான் அப்படிதான் பிளான் போடுவேன். ஆக்டிவ்ல எல்லாருமே சம்பாதிக்கணும், லீடர் சம்பாதிக்கணும் எப்பயுமே நினைப்பேன். அதே மாதிரி லீடர்ஸ் இம்மிடியட்டா அவங்க அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ, எவ்வளவு டொனேட் பண்றாங்களோ, எவ்வளவு ப்ராடக்ட் காஸ்ட் வாங்குறாங்களோ அது இம்மிடியட்டா வரணும்னு அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா லாபம் வராட்டால கூட தான் போட்ட காசு அவர்களுக்கு ஒரு சின்ன உழைப்பின் மூலியமா உடனே வந்துடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு எப்பயுமே உண்டு. அதன்படிதான் நான் பிளான் போடுவேன். அப்ப அந்த மாதிரிதான் லெவல் போட்டிருந்தேன். அவங்க ஜாயின் பண்ண உடனே 2 பேர் வந்த உடனே ஒரு 1000 ரூபாய் கிடைச்ச மாதிரி பண்ணியிருந்தேன். ஆனா 1500ன்றது இது டொனேஷன் கான்செப்ட்ல ஒரு மிகப்பெரிய பணமாக தோன்றும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை டிராப் பண்ணிட்டு வெறும் பேசிவ் மட்டும் கொண்டு வந்து ஸ்பான்சர் இன்கமுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்கம் கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணி அருமையான ஒரு பிளான் நம்ம 4ஆம் தேதி வெளியிட்டோம். 4ஆம் தேதி வந்தது. அடுத்தது இந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டினவங்க பணத்தை வாங்கி எல்லாருக்குமே கொடுத்தோம். லாஸ்டா ஒரே ஒரு நபரு கூட வராம இருந்தது. ஒரு மாசம் கழிச்சு ராஜா சார் டீம்ல அவர் எனக்கு வேதனையா சொன்னாரு. வேதனையா சொன்னா அவர் எப்படி சொன்னார்னா, எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தீங்க சார், என்ன விட்டுட்டீங்களே அப்படின்னாரு. அத கூட இந்த ஒரு மாசம் 1.5 மாசம் ஆயிடுச்சு இந்த 1000 ரூபாய் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து. ஆனா உட்காந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் அக்கௌண்ட்ஸ பார்த்து அவருக்கு யாருகிட்ட வாங்கி தரணுமோ அதை வாங்கி கொடுத்தோம். அதுக்கு மகராஜன் சார் ஹெல்ப் பண்ணாரு வாலண்டியரா. அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னும் செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் வாங்கி தர முடியல. காரணம் கண்டினியூஸா தொடர்ந்து நமக்கு ஒர்க் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த ஒர்க்குக்கு முடிக்கணும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இதனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தோன்றிய 2 விஷயங்கள். ஒன்று, இந்த கோடிங் சிஸ்டத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா இந்த 1000 பேர் வரும்போது ஒருத்தர் வாங்குறாங்க, அதே 1000 பேர் வரும்போது ஏன் 4 பேர் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன விஷயம் மனசுல தோன்றுச்சு. அதுக்காக ஒரு 20 நாள், ஒரு 15 நாள் இருக்கும் கடுமையாக ஒர்க் பண்ணி நிறைய எக்ஸல்ல போட்டு பார்த்து பார்த்து மாத்தி திடீர்னு எப்படி சொல்றது, ஒரு ரிசர்ச்ல ஒரு சின்ன ஸ்பார்க் தான் கிடைக்கும். அதுதான் ஒரு தீசிஸா மாறும், அதுதான் ஒரு சயின்ஸா வரலாறா மாறும். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தொடர் முயற்சினால அழகான ஒரு விஷயம் கிடைச்சது. டக்குன்னு கேட்ச் பண்ணி உங்களுக்கு 1000 ஐடி வந்தாலே 4 பேர் வெளில வரலாம் அப்படின்ற சிஸ்டம் இப்போ கோடிங் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல அவங்க ஃபாதர் இறந்தனால லேட் ஆச்சு. இப்ப மறுபடியும் அவருக்கு ஒரு சின்ன சம்பவம், அதனால லேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 15ஆம் ஆகஸ்ட் 15க்குள்ள நமக்கு இந்த புது கோடிங் வந்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி தவறுனா கூட இன்னும் 2 நாட்கள் 3 நாட்கள் கூட போகும், அவ்வளவுதான். புது கோடிங் வந்துட்டா நமக்கு இந்த ரிசீவ்ட்ல சென்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்லி ரிசீவ்டு தான். சென்ட் யாருன்னா இந்த நியூ பீப்புள் ஸ்பான்சர் ஹெல்ப்போட யாருக்கு சென்ட் பண்ணுமோ சென்ட் பண்ணிட்டு அழகா ஆட்டோ ஃபில்டில உட்காருவாங்க. அப்ப சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், இந்த புது கோடிங்லயே இன்ஆக்டிவ கண்டுபிடிச்சிரும். யார் யாருக்கெல்லாம் பைபாஸ் காட்டுது, யார் யாருக்கெல்லாம் டோட் சென்ட் கட்டுது அப்படின்னு ஒரு கோடிங்க போட்டோம்னா டோட்டல் இன்ஆக்டிவ் ஐடியா காட்டிடும். யார் யாரெல்லாம் 1000 ருபீஸ் சென்ட் பண்ணல அவங்க ஐடியா காட்டிடும். யார் யாரெல்லாம் 2 பேர் போடல அப்படின்றத காட்டிடும். இப்ப 2 பேர் யார் போடலன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய்க்கு மேல 2 பேரை போடலன்னா நம்ம இமிடியட்டா பிளாக் பண்றோம். பிளாக் பண்ணி அவங்களுக்கு எப்ப பணம் வந்தாலும் உங்களுக்கு பணம் வந்திருக்கு, ஆனா உங்களால பணத்தை எடுக்க முடியாது, பணத்தை கொடுக்க அலோகேட் ஆகாது அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லும் போது கண்டிப்பா அவங்களும் 2 பேரை பண்ணிட்டு அவங்களுக்குரிய 1,45,000 இல்ல 6,000 என்ன ப்ராஃபிட்டோ அவங்களுக்கு அடுத்த ½ அன் அவர் 1 ஹவர்ல அவங்க ஐடிக்கு தேடி வந்துடும். ஸோ யாரையும் நம்ம நீக்க போறதுல அவங்களுக்கு வாய்ப்பை கொஞ்சம் ஒரு மிலிட்டரி ஸ்டைல்ல ஒரு வாய்ப்பை நம்ம அவங்களுக்கு தரோம், பிளாக் தான் பண்றோம். அப்ப அவங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்மளோட அவங்க இணைஞ்சு இந்த திட்டம் கிரௌட் ஜெனரேட்டர் தான் அப்படின்னு உணர்வாங்க. எல்லோரும் மக்களை கொண்டு வராங்க, நம்ம மக்களை கொண்டு வராம மட்டும் மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்கலாமா? இது மக்கள் டு மக்கள், மக்களை கொண்டு வந்தாதான் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மக்களுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. அப்ப அந்த மக்கள் திரும்பி ரீபர்த் ஆகி இந்த மக்களுக்கு பேமெண்ட் கொடுப்பாரு. அப்ப நம்ம பேமெண்ட் கொடுக்காதனால ஒருத்தருக்கு ரீபர்த்தை நிறுத்துறோம், அந்த ரீபத்தினுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறோம், கிரௌட கொண்டு வரதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்றத மனசார உணர்வாங்க. கண்டிப்பா 2 நபர்கள் அவங்க கொடுத்தா போதும், அவங்கள 10, 15 எல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ 60%ல
இப்படி இருப்பாங்க, 40% லீடர் இருப்பாங்க. அப்ப அந்த 40% லீடருக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது ஏற்கனவே செய்த விஷயங்கள் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். தீபாவளி அன்னைக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம், அப்படி இல்லையா? அது உங்களுக்கான வருமானம், இந்த 40% உழைப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். அந்த வருமானத்தை தீபாவளி அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நான் நினைச்சிட்டு இருக்கும்போது, ஏன்னா கிரிப்டோ வேற ஸ்டார்ட் பண்றோம், இந்த நேரத்துல இதையும் நம்ம பண்ணோம்னா ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா லீடர்ஸும், அதை விட முக்கியம் ராமலிங்க சார் எனக்கு கிளியரா ஆர்டராவே போட்டாரு. இல்ல சங்கர் சார் நீங்க ஆரம்பிங்க, இப்பயே ஆரம்பிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் எது செய்தாலும் எது சொன்னாலும் சிறப்பாக தான் இருக்கும். அவர் உழைக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால இமிடியட்டா இந்த ஆக்டிவ் இன்கம் கம்ப்ளீட் பண்ணி ஏற்கனவே போட்டு வச்சதான் அங்கங்க டச் அப் பண்ணி கிளியர் பண்ணி நேத்து தஞ்சாவூர்ல நடந்த முதல் அட்மின் அவுட்டோர் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல சப்மிட் பண்ணி இன்னைக்கு இமிடியேட்டா நான் ஏற்கனவே சொன்னதான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அடுத்த நாளே நான் உங்ககிட்ட தேடி வருவேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்ப இன்னைக்கு உங்ககிட்ட அந்த ஆக்டிவ் லெவல் இன்கம் நான் சப்மிட் பண்ண போறேன். சோ எல்லாருமே மேக்சிமம் 12 ஐடி கிரிப்டோக்காகவும் ட்ரஸ்ட்டுக்கு உள்ள வரத்துக்காகவும் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி அடுத்து ரிலாக்ஸ் பண்ணோம், 6 ஐடிக்கு போட்டாலும் கிரிப்டோக்கு வரலாம் அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணும். இப்ப 6 ஐடி போட்டவங்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு. அவங்க மிகப்பெரிய டீமை செட் பண்ணிருப்பாங்க. அவங்க கேட்கிற 6 பேரையும் 6 முடிக்க வச்சிருப்பாங்க. அப்ப இந்த உழைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா 6ன்றத 12 ஆக்குவாங்க. அவங்களும் 12 டைரக்ட் எடுப்பாங்க, அவங்க கீழே இருக்கவங்களும் 12 டைரக்ட் எடுக்க வைப்பாங்க, இல்ல 20 டைரக்ட் எடுக்க வைப்பாங்க. இப்ப சில பேரு, சில அட்மின் டைரக்டர், சில டாப் லீடர்ஸ் எல்லாமே எப்படியா இருந்தாலும் இவங்க 3வது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா ஸ்பீடு கேஷ்ல ஒரு 50 இல்ல ஸ்பீடு கிரிப்டோல ஒரு 20 முடிக்க சொல்லுவாங்க. ஏன் நம்ம இன்னைக்கே முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 50 தாண்டி போயிட்டு இருக்காங்க டைரக்ட் ரெஃபரல். அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய வருமானம். 50 டைரக்ட் ரெஃபரல் தாண்டவங்க நிச்சயமா 6 மாசத்துல குறைஞ்சபட்சம் 10 லட்சம், மேக்சிமம் 50 லேக்ஸ் சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம கொடுக்கறது 40 லெவல் இன்கம். சோ அருமையான வாய்ப்பு இன்னைக்கு நான் உங்ககிட்ட சப்மிட் பண்ண போறேன். அதனால பழைய பிளான ஒரு 5 நிமிடத்துல நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லி முடிச்சிட்டு நம்மளுடைய லெவல் இன்கம் இப்ப உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றேன். சோ இப்ப அப்ப என்ன பண்ணும், இந்த 1000 ரூபாய் சென்ட் பண்ணாதவங்க, இந்த 6000 ரூபாய் எடுத்துட்டு ஓடினவங்க, இவங்களுக்காக என்ன பண்ணும், மொத்தமா ரிசிப்ட் காட்டாம ஒரு ரிசிப்ட் பாஸ் பண்ணாதான் இன்னொரு ரிசிப்ட் வரும் அப்படின்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். இவ்வளவும் ஒரு தவறு நடக்க மாற்றங்கள் வந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய இன்கமும் ஒவ்வொருத்தருடைய பொருளாதார வாழ்வும் மாறிட்டே வரணும். அப்படின்றதுனால நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கே உங்களுக்காக இந்த லெவல் இன்கம் கொண்டு வந்திருக்கோம். அப்ப லெவல் இன்கம்ல ஒரே ஒரு நபரை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது, நம்ம ரெஃபரல் பண்ணும்போது அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து நமக்கு லெவல் இன்கம் கிடைக்கும். அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து பாசிவ்ல ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து நமக்கு சைக்கிள் சப்போர்ட் கிடைக்கும். இப்படி அந்த ஒரு நபர் 8 ரீபத்தா மாறும்போது 8 ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். அந்த ஒரு நபர் 864 மாறும்போது 64 ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். இங்க லெவல் இன்கம் அந்த ஒரு நபர் 64 மாறும்போது அவர் கீழே எவ்வளவு பேரை போட்டாரோ அங்கிருந்து இங்க லெவல் இன்கம் கிடைக்கும். இப்படி ஒரே கல்ல 3 மாம்பழங்கள் நமக்கு கிடைக்குது. சோ ஒரு பக்கம் கிரிப்டோல இருந்து பாத்தீங்கன்னா அங்க இன்கம் வந்துட்டு இருக்கும். அங்க ஜனவரியில கிரிப்டோல ஆக்டிவ் இன்கம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம்ன்றது அன்னன்னைக்கே நமக்கு வருமானம், அன்னன்னைக்கே வேலெட்ல ஏறும். இன்னைக்கு ஒருத்தரை போட்டோம்னா, நம்ம ரெஃபரல் பண்ணோம்னா அவருக்கு உரிய தொகை 500 100 300 200 50 20 ரூபாய் நம்ம வேலெட்ல வந்து சேர்ந்துரும். சோ அன்னன்னைக்கு காசு. அப்ப ஸ்பீடு கிரிப்டோ வந்துட்டு இருக்கும், ஸ்பீடு கேஷ்ல இருந்து வந்துட்டு இருக்கும். ஸ்பீடு கேஷ்ல சைக்கிள் வேகமா நடக்கும். எல்லாருமே ஐடி போட ஆரம்பிப்பாங்க. ஐடி போட ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும், ஆசையாக இருக்கும் அந்த ஒரு நாள் 1000 ஐடி 2000 ஐடி என்பது வந்து குவியும். அப்ப ஒரு நாளைக்கு 4 பேர் வெளில போவாங்க, மாசம் 120 பேர் வருவாங்க. இல்ல இந்த ரீபத் ஐடி மூலமா ஒரு 50 பேர் எக்ஸ்ட்ரா வெளில வருவாங்க. ஒரு நாளைக்கு 2000 ஐடி வந்தா மிராக்கள். இன்னும் 6 மாதங்களில 3வது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா ஹெல்பிங் ஐடி என்ற சிஸ்டம் வந்து நம்ம ட்ரீல வந்து உக்காந்து, எப்படி நம்ம 1000 ரூபாய் வந்து சேரும் போது அந்த 1000 ரூபாய் மேல பாசிவ்ல எல்லாருக்கும் போதோ, அதே மாதிரி ஹெல்பிங் ஐடி வந்து மத்த ப்ராஜெக்ட்ல இருந்து உட்காந்து 1000 ரூபாய யாருக்கு சென்ட் பண்ணுமோ சென்ட் பண்ணிட்டு அந்த ஹெல்பிங் ஐடி மறைஞ்சிரும். ஏன்னா அந்த ஹெல்பிங் ஐடி ரிசீவ்டு கோடு வாங்கவே வாங்காது. இப்படி எல்லா ஹெல்பிங் ஐடியும் ரிசீவ் கோடு வாங்கிட்டு இருந்தா மக்கள் எப்படி வாங்குவாங்க? ரிசீவ் கோடுன்றது ட்ரஸ்டுக்குரிய ஐடி. ட்ரஸ்ட் நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான், ஒரு நாளும் ட்ரஸ்ட் ஐடி போடுமே தவிர எக்ஸ்ட்ரா ஒரு ஐடி மூலமா வருமானம் வாங்கவே வாங்காது. ட்ரஸ்டுனுடைய வேலை 1000 ரூபாய் ஒரு ப்ராஜெக்ட்லயும் எடுத்துட்டு வந்து
ஹெல்பிங் ஐடின்ற பேர்ல உட்காந்து மேல இருக்கவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு மாயமா மறைஞ்சிடணும். அப்பதான் புதுசா வர்றவங்களோட சீனியாரிட்டி வேகமா போயிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல 2 வருடங்கள் கழித்து 70% ரீபத்தும் ஹெல்பிங் ஐடியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 20% தான் நியூ ஐடி வரும். நியூ ஐடியினுடைய வருகை குறையணும், ஹெல்பிங் ஐடியினுடைய ஆதிக்கம் அதிகமாகணும், ரீபத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாகணும் அப்படின்றதா எங்களுடைய கனவு. இது இப்போது திட்டமிடல் இல்ல, 6 மாதங்களுக்கு முன்னாடி திட்டமிட்டுதான் ஒவ்வொரு மீட்டிங் டே 1ல இருந்து நான் ஸ்டாப் ஜெனரேஷனா போகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப கிரிப்டோ பிளான் சொல்லும் போது பாருங்க எவ்வளவு ஹெல்பிங் ஐடி வரப்போகுதுன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள்ல புரியாது உங்களுக்கு, ஸ்பீட் கேஷ் ஃபர்ஸ்ட் நாள் புரிஞ்சுதா உங்களுக்கு? இல்ல. நம்ம எல்லோரும் பேச செயல் அதிகமாக ஒவ்வொரு விஷயங்களும் கண் முன்னாடி தெளிவா தெரிஞ்சுது. அந்த மாதிரிதான் கிரிப்டோவும். டே 1ல எதுவுமே புரியாம இருந்தாலும் டே 2ல டே 3ல ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த உங்களுக்கு விஷயம் புரியும். அப்போ ஒரு ஐடி எப்படி 25 மாறுது, எப்படி 125 மாறுது, 10 ஐடி எப்படி 100 மாறுது, 100 1000 ஹெல்பிங் ஐடியா மாறுது, 1000 10,000 ஹெல்பிங் ஐடியா மாறும், 10,000 ஹெல்பிங் ஐடி 1,00,000 ஹெல்பிங் ஐடியா மாறும். அப்ப 3வது ப்ராஜெக்ட் 4வது ப்ராஜெக்ட் 5வது ப்ராஜெக்ட் என்ன நடக்கும் அப்படின்றத கண்ணாலையும் நீங்க உணர போறீங்க, மனசாலையும் உணர போறீங்க. உட்காந்து நோட்ல போட்டு கூட நீங்க பார்க்கலாம். ஈஸியான கால்குலேஷன் தான் எவ்வளவு ஹெல்பிங் ஐடி வந்து நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு. சோ இங்க யாரையும் அழிக்கிற சிஸ்டம் கிடையாது, இங்க எல்லாரையும் காப்பாத்துற சிஸ்டம். எவ்வளவோ அழிஞ்சிட்டோம். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சர்வேல உறுதிப்படுத்தணும், நிலையா இருக்கணும். ஒரு வருஷத்துக்குள்ள கடனை அடைக்கணும். 2025 நம்ம கோல்டன் இயர், செகண்ட் ஹாஃப். அப்ப நம்மளோட சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும். ஜெனரேஷனா நம்ம வந்து நம்மளால எவ்வளவு முடியுமோ காசை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு சமூக அடிப்படை தான், சமூக நல அடிப்படையில் தான் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஏன்னா இங்க கம்பெனி கிடையாது, இங்க டாக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க இண்டிவிஜுவலா சம்பாதிச்சீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை டாக்ஸ் கட்டுங்க. எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. ட்ரஸ்டும் 1000 ரூபாய் பணம் போட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட்டுக்கு நீங்க கொடுக்குற டொனேஷன் தான் ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். இப்ப சுரேஷ்குமார் சார் எல்லாருமே 10,000 அந்த பெரிய பணம் வாங்கும்போது நாங்க கேட்கறதுல முன்னாடி கேட்டோம். இப்ப எல்லாருமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம ட்ரஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் ஆக போகுது. அப்ப அக்கௌண்டபிலிட்டி பொதுக்குழுல நம்ம எல்லா கணக்கையும் நம்ம ஒப்படைப்பாங்க. ட்ரஸ்ட்டுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்கியாச்சு. ட்ரஸ்டின் தலைவராக திரு பால்பாண்டி சாரும், ட்ரஸ்டின் செயலராக நம்மளுடைய பாசத்திற்குரிய பாக்கியராஜ் சாரும், ட்ரஸ்டினுடைய பொருளாளரும் நம்ம எல்லாமே செல்லமாக அழைக்கக்கூடிய பாபு சாரும் இயங்க போறாங்க. இவங்க 3 பேரும், இவங்களுக்கு இணையாக துணையாக நம்ம ஜி.கே. சார், பாலு பாண்டியாண்டி சார், நம்ம செந்தில் சார், எப்பயுமே யதார்த்தமா உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் சொல்லக்கூடிய செந்தில் சார், இப்படி ஒரு மிகப்பெரிய டீம் அவங்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா இருக்க போகுது. அந்த எக்ஸிகியூட்டிவ் மெம்பரா அடுத்தது செயற்குழு உறுப்பினர்களா நானு, நம்ம ராமலிங்க சார், நீங்க சிஸ்டம் ப்ரொமோட்டர், ப்ராஜெக்ட் மேனேஜர், நம்ம எல்லாருமே செயற்குழு உறுப்பினர். அப்ப நம்ம பின்னாடி இருந்து இவங்களை எல்லாருமே தாங்கி மிகப்பெரிய அளவுக்கு நம்பர் 1 ட்ரஸ்டா நம்ம கொண்டு போக போறோம். ட்ரஸ்ட்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம இன்னும் சொல்லல. அது ஒரு நாள் ப்ராஜெக்ட் மேனேஜர் மீட்டிங்ல நம்ம எல்லாருமே பேசுவோம். நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய வருமானங்கள் எவ்வளவு வரும், அந்த வருமானத்தை நம்ம என்ன பண்ண போறோம், மக்களுக்கு அதை எப்படி செலவு பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு நாள் கூடி பேச போறோம். இதுதான் நம்மளுடைய எதிர்கால இலக்கு. அப்ப நம்மளுடைய 3வது ப்ராஜெக்ட் எம்பவர் சொல்யூஷன், 4வது ப்ராஜெக்ட் விமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதெல்லாம் சான்ஸே இல்ல. சீக்கிரம் ஒவ்வொரு நாள்ல வந்துரும், அறிவிப்புகள் வரும். 5வது ப்ராஜெக்ட் ஆல் இஸ் என்ரிச். 2வது ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்பீடி கிரிப்டோ. சோ இவ்வளவும் நம்ம சொன்ன விஷயங்கள் தான், பேசிய விஷயங்கள் தான். கன்சிஸ்டன்சி, சஸ்டைனபிளா நம்ம லைஃப கொண்டு போக போறோம். யாரையும் நம்ப வேணாம், யாரையும் நம்பி இருக்க வேணாம், யாரையும் நம்பி கையேந்த வேணாம். கைய இப்படி குடுக்கற மாதிரி வைப்போம், கைய நீட்டுற மாதிரி நம்ம வைக்க வேணாம். ஃபர்ஸ்ட் கைய குடுக்கற மாதிரி அவன் தான மனிதன் சிவாஜி கணேசன் கொடுத்து கிளைமாக்ஸ் பாருங்க. அந்த சாகும்போது கூட அந்த கை வந்து குடுக்கற மாதிரிதான் சாவாப்புல, வாங்குற மாதிரி சாக மாட்டாப்புல. இதுதான் நம்ம ஸ்பீடு கேஷ்ல 1,00,000 மெம்பரும் இததான் நம்ம முடிவு பண்ணோம். நம்ம கை என்னைக்குமே கொடுத்துட்டு இருக்கணும், கை நீட்டி வாங்கக்கூடாது. அதனால கிவ் ஹெல்ப் அண்ட் தென் கெட் ஹெல்ப். கடவுள் நிச்சயமா கொடுப்பார். நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கடவுள் நமக்கு கண்டிப்பாக தருவார். அதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டம் 1000 ரூபாய் கொடுத்து டொனேட் பண்றோம், 2 பேரை சேர்க்க முடியும்ன்ற நம்பிக்கையில உள்ள வரோம். 1000 ரூபாய் டொனேட் பண்றோம். 1000 ரூபாய் டொனேட் பண்ண உடனே நமக்கு என்ன டொனேட் பண்றோமோ அது 2 மேட்ரிக்ஸ்ல கடவுள் இரு மடங்கின் பலனாக நமக்கு தருவாரு. அப்ப நம்ம 1000 ரூபீஸ் சென்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் 2 பேர்ட்டு இருந்து நமக்கு 1000 ரிசீவ் ஆகும்.
நம்ம 500 ரூபாய் நம்ம ப்ராஃபிட்டா எடுத்துக்கிட்டு 1500 நம்ம செகண்ட் லெவல் சென்டா அனுப்புறோம். செகண்ட் லெவல் 1500 நம்ம சென்ட் பண்ணோம்னா ஏற்கனவே 2 பேரு 1000 அனுப்பிச்சதுனால அடுத்தது உங்களுக்கு தெரியும் 2 மடங்கு அடுத்தது 4 பேர்கிட்ட இருந்து நம்ம ஏற்கனவே என்ன அனுப்பிச்சோம் 1500 அனுப்பிச்சோம். அப்ப 4 இன்ட்டு 1500 6000 ரூபாய் நமக்கு ரிசீவ் ஆகும். அந்த 6000த்துல ஸ்பான்சருக்கு 500 ரூபாய் போவோம். நமக்கு கிடைக்கிறது 5500. இந்த 5500ல 2000 ரூபாய் நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்குவோம். ஒரு ரீபர்த் நமக்கு கிடைக்கும். அப்ப 2000 ஒரு ரீபத்தினோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1000 ரூபாய் 3000 ரூபாய் மீதி 2500 தேர்ட் லெவலா நமக்கு சென்ட் அனுப்புறோம். ஒருத்தருக்கு 2500 அனுப்பும்போது நமக்கு அடுத்த லெவல் ஏற்கனவே 2 பேர் நமக்கு 1000 அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து 4 பேர் 1500 அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப 8 பேரு நம்ம சென்ட் பண்ண 2500 மூன்றாவது லெவல்ல 8 பேர் 2500 ரூபாய் நமக்கு அனுப்புவாங்க. 8 இன்ட்டு 2500 உங்களுக்கு தெரியும் 20000 ரூபாய். இந்த 20000 ரூபாயில நம்ம 10000 ரூபாய் ஒருத்தருக்கு லாஸ்டா டொனேட் பண்றோம். மீதி 10000 ரூபாய் நமக்கு 6000 ரூபாய் ப்ராஃபிட். நமக்கு இங்க 2 ரீபத் கிடைக்குது. ஏற்கனவே 1 கிடைச்சது, இங்க 2 கிடைச்சிருக்கு. மொத்தம் 3 ரீபத் ஆச்சு. அடுத்தது நம்மள அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 2000 போயிடும். அப்ப 20000த்துல நமக்கு வர வேண்டியது 18000 வரும். இன்னொரு நபர் மூலியமா நம்ம ஸ்பான்சருக்கு 2000 போயிடும். இந்த 18000த்துல 10000 சென்ட் பண்ணிருப்போம். 6000 ரூபாய் நம்ம பாக்கெட்ல இருக்கும். 2000 ரூபாய் நம்ம ரீபத்துக்கு நமக்கு கிடைச்ச வருமானத்திலிருந்து ஆக்டிவேட் பண்றோம். நம்ம திருப்பி திருப்பி சொந்த காசு போறது இல்ல. அப்ப நமக்கு 3 ரீபத்து அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நம்ம 4வது லெவல்ல ரிசீவ்டு மட்டும் எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா நம்ம சென்ட் எல்லாம் முடிச்சிட்டு இருப்போம். எப்படி நம்ம 10000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தோமோ அதே 10000 ரூபாய் ஏற்கனவே 8 பேர்கிட்ட இருந்து நன்கொடை வந்தது. இப்ப 16 பேர்கிட்ட இருந்து நன்கொடை வரும். அதே 10000 ரூபாய். அப்போ 1,60,000 ரூபாய். இந்த 1,60,000ல நமக்கு 150 வரும். அந்த 16 பேர்ல யாராவது ஒருத்தர் 10000 ரூபாய் நம்மளோட ஸ்பான்சருக்கு பணம் அனுப்பிச்சிருவாங்க. மீதி 15 பேர்கிட்ட இருந்து நமக்கு 150 வரும். அதுல யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து 5 ரீபத் அடிக்கூடிய அமௌண்ட் வரும். அதுல ரீபத் ஸ்லிப் இருக்கும். அந்த ரீபத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது பணத்தை ரிசீவ் பண்ண பிறகு 5 ரீபத்தும் நமக்கு ட்ரீல போய் உக்காந்துரும். ஏற்கனவே 3, அப்ப 5 3 8. இப்ப ஸ்பான்சருக்கு நம்ம அறிமுகப்படுத்த 12500, நமக்கு 8 ரீபத்து, ஒரு சுழற்சியில 153 கிடைக்குது. அப்ப 8 ரீபத்தையும் 153 வாங்குற காலம் வரும். 8/64 வரும்போது 153 வாங்கும்போது கிட்டத்தட்ட 98 லட்சம். நியர் அபவுட் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்ல. 98 லட்சத்துக்கு அத 98ன்னு சொல்லலாம். வேற எப்படி சொல்லலாம் சொல்லி பாருங்களேன். நான் சொல்லி நீங்க கேட்கறத விட இங்க கூடி இருக்கிற எல்லாருமே மனசார சொல்லி பாருங்களேன். அவ்வளவு இன்பமா இருக்கும். 3 வருஷங்கள் கூட ஆகலாம், 2 வருஷங்கள் கூட ஆகலாம். ஒரு நாளைக்கு 10,000 ஐடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். 5 ப்ராஜெக்ட் ஓடும்போது இங்க 10,000 ஐடி வரும். கிட்டத்தட்ட 2000 ஐடி ஹெல்பிங் ஐடியா ஓடிடும். 1000 ஐடி ரீபத்தா ஓடிடும். 8000 ஐடி மத்த சப்போர்ட்டிங் சிஸ்டத்துல இருந்து வரும். 10,000 ஐடி வரும்போதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண்டிப்பா 2வது சைக்கிள்ல நம்ம கண்டிப்பா அந்த 98 லட்சம்ன்றது 3 வருஷம் கூட ஆகட்டுமே. நம்ம தான் 5 வருஷம் நம்ம ஒன்னா இணைஞ்சு பயணம் பண்ண போறோம். நாட் ஓன்லி 5 இயர்ஸ். இது ஜெனரேஷனா போயிட்டு இருக்கும். அது எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. சோ மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். இப்ப நம்ம ஒரு பக்கம் 4th சைக்கிளுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 3rd ரிசீவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். 2nd ரிசீவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணலாம். 1st ரிசீவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கலாம். 30 நாள் ஆச்சு, 40 நாள் ஆச்சு. இதை நான் நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். எல்லாமே கிரௌட பேஸ் பண்ணிதான். ஆனா வராம இருக்காது, வந்தே தீரும். இப்ப அடுத்த இலக்கு கிரிப்டோவும் இந்த லெவல் இன்கம் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் லெவலை ரொம்ப குயிக்கா ரிசீவ் பண்ண போறாங்க. அப்ப தே ஆர் வெரி வெரி ஹாப்பி. கண்டிப்பா அந்த நாள் நடக்கும். இனி வரும் நாட்கள் எல்லாமே நமக்கு சிறந்த நாட்கள். ஏற்கனவே சிறந்த நாட்களா தான் இருந்தது. இப்ப மிகச்சிறந்த நாட்களாக மாறப்போகுது. இப்ப நம்ம லெவல் இன்கம் பத்தி பார்ப்போம்.
ஓகே ஜென்டில்மேன், உங்களுக்கு தெரியும் லெவல் பிளான்ன்றது ஒவ்வொரு லெவலும் என்ன பட்ஜெட்டோ அது எவ்வளவு லெவலோ அந்த லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய பட்ஜெட் 1000 rupees. இப்ப நம்ம மேன் பவர் உள்ள ஆளுங்க இந்த 1000 rupees ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நம்மளுடைய கான்செப்ட் 2000 கிடையாது, 1000 rupees தான். யாரையும் நீங்க 2000 வாங்கி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்க எப்பயும் போல நம்ம ஸ்பீடு கேஷ் உள்ள வரட்டும். அவங்க 2 பேர் அவங்க போடும்போது அந்த 2 பேருடைய இன்கம் ஆக்டிவ், அவங்க ஒர்க் பண்ணி 2 பேரை போட்டதுனால அந்த 2 பேருடைய இன்கம் அவங்க வேலெட்ல காட்டும். வேலெட்ல காட்டின உடனே ஆகா நம்மளுக்கு வருமானம் வந்திருக்குன்னு அவங்க ஆட்டோமேட்டிக்கா 1000 ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா 20% பேர் காசு இல்லாம இருப்பாங்க. காசு உள்ளவங்க ஆக்டிவேட் பண்ணீங்க, காசு இல்லாதவங்க தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா அவங்க ஒரு வாரத்திலேயே 10 நாளுக்குள்ளேயோ டெஃபினட்டா அவங்க 1000 ஆக்டிவேட் பண்ணுவாங்க. எப்பயுமே நம்ம வருமானத்தை கண்ணால பாத்துட்டோம்னா நம்மளுடைய அடுத்த நிலைமை 2 பேருக்கே 1000 வருது. அப்ப நம்மளுடைய டீம் ஒரு 10 பேர் 5 பேர் இருந்தா இன்னும் 2000 3000 கிடைக்காதா அப்படின்ற சிறிய எண்ணம் தான் நாளைக்கு அது 2 லட்சம் 20 லட்சம் 2 கோடியா மாறும். அதனால எப்பயுமே சிறிய விதைய தெளிங்க, அந்த விதை தான் மரமா மாறும். எடுத்தவனே மரமா பேசக்கூடாது. அப்ப நம்மளுடைய விஷயம் அவங்க மனசுல பதிய வைக்கணும். பதிய பதிய அது மரமாக மாறும். அப்ப நம்மளுடைய சிஸ்டம் என்னன்னா 1000 இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் உழைச்சி பெரிய டீம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே 1000 ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அந்த 1000 ஆக்டிவேட் பண்ண அடுத்த செகண்டே அவங்களோட வேலெட்ல அதுக்குரிய கமிஷன் வந்துடும். அந்த வேலெட்ல வச்சு அந்த பணத்தை அவங்க டீம் எடுத்து அதை பணமா மாத்திக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். சோ இந்த மாதிரி சிஸ்டம். அப்ப நம்மளுடைய ஆக்டிவ்லுடைய ப்ராஜெக்ட் 1000 rupees. அந்த 1000 rupeesன்றது நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லலாமே தவிர ஃபோர்ஸ் பண்ண கூடாது. எல்லாருமே பண்ணுவாங்க. சரிங்க சார், ஒருத்தர் பண்ணவே மாட்டேன்டா சார், அவர் ஆனா இறங்கிட்டார், இன்னும் 2 பேரும் போடல சார், ஒண்ணுமே கவலைப்படாதீங்க சார். நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய் வாங்கின உடனே பிளாக் பண்ணிடும். அவங்க 2 பேர் போடலன்னா பிளாக் பண்ணும்போது என்ன பண்ணும், அவங்களுக்கு செகண்ட் லெவலுக்குரிய பணம் வரும். வரும்போது ஐயோ நம்ம இன்னும் 2 பேர் போடலையேன்ற எண்ணம் வரல, நம்ம தான் அவங்களை நீக்கலையே. அப்ப தானா 2 பேரை போடுவாங்க. அப்ப அந்த 2 பேர் ரெஃபரல் பண்ணும்போது அங்க நின்னு போன பாசிவ் இன்கமும் வரும். இங்க ஆக்டிவ்ல அவங்களுக்கு 1000 ரூபாய் காட்டும். ஒரு ஐடிக்கு 500 ரூபாய், 2 ஐடிக்கு 1000 ரூபாய் காட்டும். அப்ப ஒரே நேரத்துல அங்க ஒரு 2000 இங்க ஒரு 1000 3000 எடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும், ஒரு 1000 ரூபாய் ஆக்டிவேட் பண்ண போறாங்க, அவ்வளவுதானே. அப்ப 3000 வருதுன்னு போது ஒரு 1000 ரூபாய் பாக்கெட் இருந்து போட்டா அடுத்த செகண்டே 3000 வருது. இது சைக்காலஜி. இது தானா நடக்கும். அப்ப எங்கேயுமே லெவல் மிஸ் ஆகாது, எங்கேயுமே ஐடி மிஸ் ஆகாது. எல்லாருமே ஆக்டிவேட் பண்ணுவாங்க. காலங்கள் வேணா மாறலாம். 80% ஆக்டிவேட் ஆயிடும், 20% ஆக்டிவேட் ஆகாம இருப்பாங்க. இந்த மீட்டிங் வராதவங்க, இந்த மீட்டிங் வந்தவங்க எல்லாருமே கண்டிப்பா லெவல் இன்கம்காக 1000 ரூபாய் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க இந்த விஷயத்த சேர்க்கணும், யாரையும் மிரட்டக்கூடாது. இது நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதே மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த 1000 ரூபாய் நன்மைகளை சொல்லி கொடுங்க, கண்டிப்பா அவங்களும் ஆக்டிவேட் ஆவாங்க. இப்ப நம்ம சன்ஃபிளவர் கான்செப்ட் சார் இருக்காதீங்க சார் ப்ளீஸ். என்ன சார் இது இந்த மாதிரி பண்றீங்க, அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க. ஓகே, சோ ஸ்பீடு கேஷ் ஆக்டிவ் லெவல் டொனேஷன். சன்ஃபிளவர்னா உங்களுக்கு தெரியும், எவ்வளவு வேணா டைரக்ட் கொடுக்கலாம். 50 100 150 200 டைரக்ட் கொடுக்கலாம். இப்ப நம்ம அதிகமா பேச வேண்டாம். ரொம்ப அதிகமா பேசி அதிகமா பணம் வரும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், யதார்த்தமா சொல்றேன். இன்னைக்கு நடப்பு என்னன்னா, நம்ம சிஸ்டம் எப்படி, நம்ம ஏன் இதை லேட்டா ஆரம்பிக்கிறோம், நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். நம்மளது எல்லாமே ரிவர்ஸா இருக்கும். ஒரு பிளானை போட்டுட்டு, ஒரு லெவல் பிளானை போட்டுட்டு, ஒரு 10 பேரை கூட்டுட்டு நீ டீமை செட் பண்ணு சொல்லி இப்படியே ஒவ்வொருத்தரும் உட்காந்துக்கிட்டு டீமே செட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிற காலம் போய் இன்னைக்கு நெட்வொர்க் சரித்திரத்துல முதன் முறையா 12 சொல்ல வச்சு, எப்பவுமே ராமலிங்க சார் சொல்லுவார், இந்த 12க்கு மேல போட்டவங்க அதிர்ஷ்டசாலி, வாழ்க்கையில அதிர்ஷ்டசாலி சொல்லிட்டே இருப்பார். அது காரணம் இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அப்ப ஒரு மிகப்பெரிய மேன் பவரை கொண்டு வந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு அதாவது தன் ஃபுல் டெடிகேஷனோட கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் லைஃப் அப்படி சொல்லி இந்த கிரௌடுக்காக, இந்த கிரௌட ஜென்ரேட் பண்ணணும்னு ஒரு மிகப்பெரிய தியாகம் பண்ணிருக்காங்க. அந்த தியாகத்துக்கு கிடைச்ச பரிசுதான் இந்த லெவல் இன்கம். அவங்க இதெல்லாம் வரும்னு அவங்களுக்கு தெரியாது. ஐயோ நல்ல சிஸ்டம், இதை சாகடிக்க கூடாது, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் 50 பேரை கொண்டு வருவோம், அந்த 50 பேர் வரும்போது மேல ஒரு 20 பேர் கேஷ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் 50 பேர் 100 பேர் இப்படி இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு அளிச்சிருக்காங்க. அவங்கள நான் சல்யூட் பண்றேன். 200 பேர் 500 பேர் 1000 பேர்லாம் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. பாக்யராஜ் டீம்ல மோர் தென் 1000 1000க்கு மேல இருக்காங்க. இதெல்லாம் பாராட்டணும்.
இதெல்லாம் 1000 பேர் அவங்க டீம் டெவலப் ஆயிருக்குன்னா எதுக்காக? இது கிரௌட் ஜெனரேட் கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டாங்க. கிரௌட ஜெனரேட் பண்ண நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில. அப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? 1000 ரூபாய் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அப்ப யாரெல்லாம் டைரக்ட் ரெஃபரல் டு நம்மள அடிநாதம் எது? 2 பேரை போடணும். அப்ப அந்த 2 பேர் ஏபி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ற ஏபி மட்டும் ஒரு லெவல் இன்கமும், ஏபிக்கு மேல சன்ஃபிளவர்ல 3வது ரெஃபரல், 4வது டைரக்ட் ரெஃபரல், 5வது டைரக்ட் ரெஃபரல் எத்தனை போட்டாலும் அதுக்கு ஒரு 40 லெவல் தனி டிஸ்ட்ரிபியூஷனும், ஏபிக்கு மட்டும் 40 லெவலுக்கு தனி டிஸ்ட்ரிபியூஷனும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப ஏபிக்கு உண்டான விஷயத்த மட்டும் பார்ப்போம். ஏபில ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேரு ஃபர்ஸ்ட் லெவல் 500 ரூபாய். அப்ப 2 பேர்ட்டு இருந்து 500 ரூபாய் கிடைக்கும். நம்ம இம்மிடியட்டா போட்ட 1000 ரூபாய அடுத்த செகண்டே எடுத்துறோம். ஏன்னா ஏற்கனவே 2 பேர் போட்டு வச்சிருப்பீங்க. இப்ப புதுசா வரவங்க 2 பேர் போட்டாலும் நீங்க 1000 ரூபாய் லெவலுக்காக நீங்க ஆக்டிவேட் பண்ணனா, அதே மாதிரி அந்த 2 பேரையும் ஆக்டிவேட் பண்ண வச்சீங்கன்னா அடுத்த செகண்டே நீங்களுக்கு 1000 கிடைக்கும். அந்த 1000 அவங்ககிட்ட காட்டி பாருங்க, நான் 1 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணேன், என்னுடைய காசு 1000 வந்துருச்சு. ஸ்பீடு கேஷ்ல பொறுத்த வரைக்கும் இனிமேல் எனக்கு எதுவாக வந்தாலும் என்னோட உழைப்புக்காக கிடைக்கக்கூடிய வெகுமதின்னு சொல்லணும், லாபம்னு சொல்லாதீங்க. இது ப்ராஜெக்ட், இது வெகுமதி கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். அது லட்சமாவும் இருக்கலாம், கோடியாவும் இருக்கலாம், அது தெரியல. என்னோட உழைப்பை நான் தொடர்ந்து பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதுதான் ரியல் டூப்ளிகேட். ரியல் டூப்ளிகேட் 2, 4, 8, 16 பேர் ரெஃபரல் பண்றது இல்ல. தயவு செஞ்சு ஒவ்வொரு நெட்வொர்க்கும் புரிஞ்சுக்கணும். நீங்க டூப்ளிகேட் அப்படின்னா அப்படியே டீமை டெவலப் பண்ணி போகணும், பேமெண்ட் வரும்போது வாங்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம 1000 ரூபாய் வாங்கும்போது நம்மளுடைய கீழே இருக்கிற அந்த 2 பேரும் 1000 ரூபாய் என்னைக்கு வாங்குறாங்களோ அப்பதான் டூப்ளிகேட். அதுதான் உண்மையான டூப்ளிகேட். அந்த டூப்ளிகேஷனை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா ஃபர்ஸ்ட் 2 பேர்கிட்ட இருந்து 1000 ரூபாயும், அடுத்து செகண்ட் லெவல்ல 50 ரூபாய், அந்த 2 பேரும் செகண்ட் லெவல்ல 4 பேரா மாறுவாங்க, 200 ரூபாயும். இப்படி நமக்கு கிட்டத்தட்ட 10 லெவல்ல பாத்தீங்கன்னா 40 லெவல்லையும் சேர்ந்து 1,04,80,640 ரூபாய் நமக்கு கிடைக்குது. சோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். என்னுடைய ஃபுல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு குரூப்ல எல்லாமே ரெடி ஆகி போட்டுருவேன். இது இன்னைக்கு மீட்டிங்காக கொஞ்சம் அவசரமா பண்ண விஷயங்கள். இது பண்ணி கொடுத்த அனுஷியா மேடத்துக்கு மிகப்பெரிய நன்றி, தேங்க்ஸ். ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷன், அந்த யூனிஃபார்மா இருக்குது. அவங்களுக்கு நீங்க எல்லோருமே உங்க எல்லாரும் சார்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். சோ இப்ப இந்த 2 பேர் ஏபி மூலியமா அவங்க 2 பேர் அந்த அப்படியே டூப்ளிகேட் ஆனாலே நமக்கு கிட்டத்தட்ட 40 லெவலுக்கு 40 லெவல் ஃபுல் ஆனா 1,04,00,000. சார் 40 லெவல் எப்படி சார் ஃபுல் ஆகும்? கண்டிப்பா ஃபில் ஆகாதான். சரி, நம்ம பிராக்டிகலா தான் பேசுறோம் சார். அதுல 20%, 10%, 30% நடக்கட்டுமே, 40% நடக்கட்டுமே, நடக்காதா சார்? 40% லெவல்ல நடக்காது, இந்த லெவல்ல நடக்கும். ஏன்னா 2 பேர் போடலன்னா அங்க பிளாக் பண்றோம், 2 பேர் போடலன்னா அங்க 6,000 ரூபாய் ப்ராஃபிட் வராது. உடனே அங்க 2 பேரை போடுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் 2 பேர் போட்டே ஆகணும். அப்ப போட்டே ஆகும்போது லெவல் இங்க ஃபில் ஆயிட்டு வரும். அப்ப நான் சொல்ற 40% உண்மையா இல்லையா நீங்க தீர்மானம் பண்ணி. இதே வேற ஏதாவது கான்செப்ட் தான் 40 சொல்லவே முடியாது, 10-20% தான் சொல்ல முடியும். இங்க மோர் தென் 40%, 60% நடக்கும். 60% நம்ம ரெகுலரா கேஷ் வந்துட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் விட்டு போச்சோ லேட்டா 2 பேரை போட்டு அந்த எப்ப அந்த 2 பேர் போடுறாங்களோ அந்த 2 பேரோட லெவல் இன்கம் நமக்கு கிடைச்சிரும். சோ அதனால 100% சேஃபஸ்ட் அண்ட் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு ஏன் தரக்கூடிய ஒரு அருமையான திட்டம் இந்த ஒர்க்கிங் லெவல் இன்கம். இப்ப பாருங்க, 3வது நபர்ல இருந்து நம்ம போடக்கூடிய சன்ஃபிளவர் இப்ப 12 டைரக்ட் போட்டிருக்கோம் இல்லையா சிஸ்டம் ப்ரமோட்டருக்காக. ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு உண்டான இன்கம் தான் அதை காட்டினேன். இப்ப 3வது நபர், 4வது நபர், 5வது நபருக்கு டீம் போயிட்டு இருக்கும்ல ஒவ்வொரு லெவல்லையும், அந்த லெவலுக்குரிய பணம் ஃபர்ஸ்ட் லெவல் 300 ரூபாய், செகண்ட் லெவல் 100 ரூபாய், 50, 30, 25, இப்படி 20, கடைசியா 10 ரூபாய் இப்படின்னு எல்லாமே வரும். இதுல 2,09,00,000 இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க சார், வெறும் 2 பேரை வச்சுதான் 2,09,00,000 போட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் 12 போட்டிருக்காங்க. 12 அடுத்த லெவல்ல இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல் 2 பேர் போட்டிருக்கேன்னா அது 2 இல்ல 12 பேர் போட்டிருக்காங்க. நான் 2ன்னு சொல்ற ஒரு சின்ன கணக்குக்காக. 12ல 2 பேர் ஏபிக்கு போயிடுவாங்க லெவல் இன்கம்ல, மீதி 10 பேரு. அப்ப அந்த 10 பேரு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 300 ரூபானா 3,000 ரூபாய். இப்ப 50 பேர் போட்டிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாய் சையத் அலி 50 பேர் போட்டிருக்காரு. 50ல 2 பேருக்கு ஏபியில
ரூபாய் கிடைச்சிருக்கும் அவருக்கு. மீதி 48 பேர், 48 into 3 பெருக்கி பாருங்க. 14,400 ரூபாய். ஏற்கனவே ஒரு 1000, 15,400 ரூபாய் இது வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணதுல ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும். இப்ப அவரு 50 பேரையும் ஆக்டிவேட் பண்ணிட்டாருன்னா 15,400 ரூபாய். 50 பேரையும் ஆக்டிவேட் பண்ண அவசியம் இல்ல. ஒரு நபரும் ஆக்டிவேட் பண்ண 300 ரூபாய் அவர் வாலெட்ல உட்காந்துட்டே இருக்கும் டெய்லி. இன்னைக்கு 5 பேர் அவர் ஆக்டிவேட் பண்ண வச்சோன்னா 1,500 ரூபாய். இன்னைக்கு 10 பேர் அவர் ஆக்டிவேட் பண்ணனா 3,000 ரூபாய். ஏபிஏ கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க எப்பயுமே. அந்த லைஃப் மெம்பர்ஸ் கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ணுவாங்க. சோ அது ஒரு 1,000 ரூபாய், 6,000 ரூபாய். அவ்வளவுதான். சையத் அலி சார்லாம் தூங்க மாட்டார். 2,000 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கக்கூடிய வலிமை அவருக்கு இருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம திட்டத்துல இருக்கு. ஏன் தெரியுங்களா? நம்ம எல்லாமே திட்டத்து கூட மெர்ஜ் ஆயிட்டோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம எல்லாமே குடும்ப உறவாயிட்டோம். அப்ப நம்ம எல்லாரும் நம்ம கிடைக்கக்கூடிய வாய்ப்பை டைரக்ட் ரெஃபரல் எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவும் 5வது ப்ராஜெக்ட்ல எதிரொலிக்கும். இன்னைக்கு ஸ்பீடு கேஷ்ல நீங்க இந்த லெவல் இன்கம் உழைக்கிற உழைப்பு அங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும் 5வது ப்ராஜெக்ட்ல. சார் ஒரே நாள்ல 2 லட்சம் ரூபாய் சீலிங் அடிக்கலாம் சார் 5வது ப்ராஜெக்ட்ல. இப்ப இருக்கிற மேன் பவருக்கு நீங்க 100, 200 பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 2026ல ஒரே நாள்ல 2 லட்சம், டெய்லி 2 லேக். சார் மிராக்கிளா இருக்குல்ல? மேன் பவர் வச்சுக்கிட்டு நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்றதுதான், நம்ம கிட்ட மேன் பவர் இருந்ததுன்னா கண்ணுல விரல விட்டு ஆட்டலாம் சார். கவலையப்படாதீங்க. உங்க எல்லாரையும் சம்பாதிக்க வைக்கிறது எங்க பொறுப்பு. நீங்க எங்களுக்காக செய்ய வேண்டியது எங்க கூட நில்லுங்க, எங்க கைய பிடிங்க. அதுதான் எங்களுக்கு பலம். நாங்க இருக்க சார்னு மட்டும் சொல்லுங்க. உங்களை எங்க கொண்டு போய் வைக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்னா எங்க போக போறோம் அப்படின்றத நம்ம கண் கூட நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் இடைவெளியிலும் பார்க்க தான் சார் போறோம். சோ இந்த ஒரு அருமையான லெவல் இன்கம் நமக்கு வாழ்க்கையில இன்னும் கொஞ்ச நாட்கள்ல, இன்னும் 3 நாட்கள் 4 நாட்கள்ல ஆக்டிவேட் ஆயிடும். வேலை சிஸ்டம் அருமையா இருக்கும், ஜாலியா இருக்கும், அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்னொன்னு, இப்பயே இன்னும் 2 நாள்ல உங்களுடைய ஜீனியாலஜில எல்லாமே போட்டுருவாங்க. நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்க ஃபர்ஸ்ட் லெவல் எவ்வளவு கவுண்ட், செகண்ட் லெவல் எவ்வளவு கவுண்ட், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் எவ்வளவு லெவல் உங்களுக்கு போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. இப்ப தெரிஞ்சிடும். உங்களுக்கு 20வது லெவல்ல கூட 5 பேர் இருப்பாங்க. ஏன் 40 லெவல் வச்சோம் அப்படின்றத நம்மளுடைய பொது நலத்தை பாருங்க. 5 வருஷம் நீங்க கூட இருங்கன்னு சொல்றோம், நான் ஸ்டாப்னு சொல்றோம். அப்ப ஸ்பீடு கேஷ் போயிட்டே இருக்குமா? போயிட்டே இருந்தா நம்மளுடைய லெவல் கண்டிப்பா அதிகமாகுமா ஆகாதா? அப்ப 20 லெவல் வச்சோம்னா நம்மளுடைய உழைப்பு 21வது லெவல் நமக்கு 1 ரூபா கூட வராது. அந்த ஃபீல் கூட நீங்க அடையக்கூடாது. அதனால 40 லெவல் வச்சிருக்கோம். சார் 50 லெவல் போயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது? கவலையே படாதீங்க சார், அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. டாப் அப் பண்ற பிளான் விட மாட்டேன் சார். உங்களோட ஒரு உழைப்பு கூட வீண் போகாது சார். ஒரு உழைப்பு கூட, ஒவ்வொரு வேர்வையும் உங்களுக்கு காசா வரும். ஒவ்வொரு வேர்வையும் உங்களுக்கு காசா வரும். நம்மளுடைய வேலை உண்மையா உழைக்கணும், இந்த சிஸ்டத்துக்கு உண்மையா இருக்கணும், ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணணும், மத்தவங்கள நம்ப வைக்கணும். நம்ம செயல்பாடால, வார்த்தையால இல்ல, நம்ம செயல்பாடால நம்ப வைக்கணும். எல்லாமே ஷோ பண்ணணும். இதுதான் சிஸ்டம், எங்க சிஸ்டம், இதுதான் நாங்க போயிட்டு இருக்கோம், இதுதான் சம்பாதிச்சிட்டு இருக்கோம், இதை நோக்கிதான் எங்களுடைய பயணம் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைவோம் சார். 20, 50 ஸ்பீடு கிரிப்டோக்கு இன்னொரு அரை மணி நேரம் ஆகுமே. பொறுமையா இருப்பீங்களா? ராமலிங் சார் இருக்காங்களான்னு தெரியல. இந்த பிளான் நாளைக்கு காலையில சொல்லலாமா? ஸ்பீடு கிரிப்டோ ராமலிங் சார், பாபு சார். சார் இப்பயே சொல்லிடலாம் சார். மக்கள் வெயிட் பண்ணுவாங்களா சார்? எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் எல்லாரும் ஆவலா காத்து கொண்டு இருக்கிறாங்க, நீங்க தொடரலாம். நன்றி சார், நன்றி சார். செந்தில்குமார் சார் ஃபாலோ பண்ணீங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணி, ஒரு 2 நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே சார், 2 நிமிஷம். வருகை புரிந்திருக்கும் அனைத்து பிபிஎஸ் பேட்கேஷ் நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 790, 800 கிட்ட நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயம் வீணாகாது, எப்பொழுதுமே வீணாகாது. அந்த அளவு இன்னைக்கு மிகப்பெரிய பூஸ்ட் நமக்கு சங்கர் சார் கொடுத்திருக்கிறாங்க. என்ன சொல்றது, விவரிக்க வார்த்தைகளே இல்லை, நாங்கெல்லாம் மூச்சு அடிச்சு போய் நிக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான பிராக்டிக்கலாக, அதாவது வருமானம்னு சொன்னா ரொம்ப கற்பனையில சொல்லுவாங்க. ஒரு ஆடு வாங்கி அந்த ஆடு 4 குட்டி போட்டு, அந்த 4 குட்டிக்கு 4 குட்டி பிறந்து, அதுக்கு 40 குட்டி பிறந்து, அப்படி ஒரு கற்பனை கதை, கற்பனையான ஒரு யூகம், அதெல்லாம் சொல்லுவாங்க.
ஆனா இங்க ஒரு பிராக்டிக்கலா யதார்த்தமா கண்கூடாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வருமான வழியை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. கேட்க கேட்க காதுகள்லாம் இனிப்பா இருக்குது. இதை கற்பனை செஞ்சு பார்க்க பார்க்க இருப்பு கொள்ளவில்லை. கண்டிப்பா இந்த இரவு யாரும் தூங்க போறதில்லை. அதே போல நிறைய பேரை இப்பொழுதே பேச ஆரம்பிச்சு தூங்க விட போறதில்லை என்பதும் உண்மை. ஸ்பீட் கேஷின் உண்மையான வேகம், மின்னல் வேகம் சீக்கிரமா ஆரம்பிக்க போகுது. எல்லா காரியங்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணி இது பயங்கரமான ஒரு மாற்றத்தை நம்முடைய சிஸ்டத்துக்குள்ள அநேக மக்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர போகுது. நண்பர்களே, நான் தயாராயிட்டேன். அப்போ நீங்க எல்லாம் சொல்லவே தேவையில்லை. இங்க நம்ம செங்கல் சார் சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் சொல்லி செய்யறவங்க கிடையாது, செஞ்சுட்டு தான் சொல்றவங்க, செயல்ல காட்டுறவங்க, அடிச்சு காட்ட போறோம். அது மாதிரி ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரே ஒரு நிமிஷம் தான் சாருக்கு நம்ம கேப் விட்டுருக்கோம். அடுத்து இன்னும் அதிகப்படியான ஒரு தகவலை கொடுக்கறதுக்காக முக்கியமா ஸ்பீட் கேஷாவது பாத்தீங்கன்னா லிமிட்டெட் வித் நம்முடைய கண்ட்ரி கரன்சி அதெல்லாம். ஆனா ஸ்பீடு கிரிப்டோ அன்லிமிட்டெட், டீசென்ட்ரலைஸ்டு, குளோபலைசேஷன், இன்டர்நேஷனல் சொல்லவா வேணும். சோ நண்பர்களே, நீங்களும் உற்சாகத்தோடு காத்திருங்க. Yes, sir. Welcome, sir. Shankar, sir. Thank you, Senthil sir. Thank you, Senthil sir. Thank you for sharing my space time. Okay, sir. Thank you, sir. Friends, இப்போ நம்ம ஸ்பீடு கிரிப்டோவை பார்க்க போறோம். ஸோ நமக்கு லான்ச் ஆகிற ஸ்பீட் கிரிப்டோ த பவர் ஆஃப் டொனேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்லி டொனேட் Sir, 50. screen fit பண்ண முடியுமா சார்? சார் கம்ப்யூட்டர்ல சிஸ்டம்ல வந்து ஸ்கிரீன் ஃபிட் பண்ணுங்க, ஃபுல் ஸ்கிரீன். அது எப்படின்னு தெரியல சார். நீங்க பண்றீங்களா உங்களுக்கு இது? சார் சார் ஒண்ணும் இல்ல, அந்த கீழே வந்துட்டு அந்த இது சிம்பிள் இருக்கும் பாருங்க சார், இல்ல டபுள் கிளிக் பண்ணுங்க. இல்ல சரியா தெரியல எனக்கு. சரிங்க சார், ஓகே சார். ட்ரிபிள் சிக்ஸ் அனுஷ்டாச்சு கோ ஹோஸ்ட் கொடுங்க, அவங்க பண்ணோம். இது கிளியரா இருக்கா? ஓரளவு கிளியரா இருக்குல்ல? கிளியரா இருக்கா? அந்த ஸ்கிரீன் ஃபிட்டா இருந்ததா நல்லா இருக்கும் சார். அனிஷா மேடம் உங்களுக்கு கோவர்ஸ் பண்ணிருக்கேன், நீங்க ஸ்கிரீன் ஃபிட் பண்ணிடுங்க சார். நீங்க கட் பண்ணிடுங்க சார். அனிஷா மேடம் ஷேர் பண்ணுவாங்க. நான் லேப்டாப் கட் பண்ணுவா? கட் பண்ணிடுங்க, ஷேர் கட் பண்ணிடுங்க சார். ஒரே நிமிஷம், வேற இதுல இருந்து நான் பண்றேன் சார். இந்த போன்ல பண்ணல, வேற போன்ல பண்றேன். அப்ப கோ ஹோஸ்டிங் கொடுங்க சார். ஓகே மேடம், நான் ஷேர் பண்ணிக்கிறேன், கட் பண்ணீங்க. வேற ஒரே நிமிஷம் ஓபன் பண்ணி. சார் சந்துரு அண்ட் நவீனுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க, நல்லா கிறுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க சார். சந்துரு அண்ட் நவீன், உங்க டைம் பாஸிங் வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணுங்க சார், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, கொடுத்தாச்சு மேடம். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். கொஞ்சம் பெருசா பாபு சார் ஆசைப்படுறாரு. எல்லா ஜாண்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா அப்சர்வேஷனுக்கு, அதுக்காக தான். கொஞ்சம் பேஷன்ஸா இருங்க, பொறுத்துக்குங்க. மேடம் நீங்க போன்ல பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், வந்துட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க மேடம்.
ஓகே 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 குட் குட் வெரி குட் வெரி குட். ஓகே, எல்லாம் மீட் பண்ணீங்க. ஓகே, ஸ்பீட் கிரிப்டோ அப்படியே மூவ் பண்ணுங்க மேடம். செகண்ட் ஒன், வெல்கம் யூ ஆல். ஓகே ஓகேன்னு சொல்லும்போது தள்ளுங்க. ஓகே, டொனேட் $50 டொனேட் பண்றோம் ஸ்பீடு கிரிப்டோக்காக. ஓகே சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆக்டிவ் போர்ட். ஆக்டிவ் போர்டு அப்படின்னா நம்மளுடைய டொனேஷன் போர்ட். இந்த டொனேஷன் போர்டுல என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டே லெவல் தான் சார், ரெண்டுமே ரிசீவ் தான் சார். அப்ப சென்ட் எங்க நடக்கும் அப்படின்னா லைஃப் கேட்னு இருக்கும் சார். லைஃப் கேட்ல இருந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கேட்ல நின்றுட்டு டிக்கெட் வாங்குவோம் இல்லையா, நம்ம ஏதாவது எதுவா இருந்தாலும் சினிமா இல்ல கோயில் ஏதாவது கவுண்டர்ல டிக்கெட் வாங்குவோம் இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டு நம்ம லைஃபை கொடுக்கக்கூடிய கேட்டு. அதனால லைஃப் கேட்ல நம்ம வரிசையா அனுப்போம். ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்போம். ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான், இமெயில் உண்டு. ஸோ இதுல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டா பண்ணியிருக்கோம். அப்ப பண்ணும்போது எல்லாருமே லைஃப் கேட்ல ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரெடியா இருப்பாங்க. $50 டொனேட் பண்ணுவாங்க. $40 யாருக்குன்னு காட்டும், $10 போர்டுல போய் உட்காரும். இப்போதைக்கு போர்டு $10 உங்க மைண்ட்ல நிறுத்திங்க. போர்டுனுடைய மதிப்பு $10. போர்டுனா என்ன சார்? போர்டுனா ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு போர்டு. ஒரு போர்டுல இருந்து மூவ் ஆகி நம்ம ஐடி இன்னொரு போர்டுல போய் உட்காரும். அந்த போர்டுல சம் இன்கம் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது போர்டுல போய் உட்காரும். ரெண்டாவது போர்டுல சம் இன்கம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கேரி ஓவர் ஆகி மூணாவது போர்டுனுடைய மதிப்புல போய் உட்காரும். மூணாவது போர்டுல நமக்கு வேண்டிய இன்கம் அந்த ஐடி எடுத்துக்கிட்டு ஒரு ஐடி சொல்றேன், நாலாவது போர்டுல உட்காரும். இந்த மாதிரி 7 போர்டு. 7 போர்டுமே நமக்கு சொர்க்கம். அதனாலதான் சொர்க்கம் என்ற நேமுக்கு உரிய இங்கிலீஷ் வார்த்தையில நம்ம அந்த 7 போர்டு இருக்கும். ஒரு போர்டு வந்து ஸ்கை, ஒரு போர்டு வந்து ஈடன், ஒரு போர்டு வந்து பாரடைஸ், க்ளோரி. இந்த மாதிரி 7 போர்டு. கடைசியில ஹெவன் என்ற போர்டுல முடியும். இது நம்ம அடுத்தது பார்ப்போம். போர்டை வந்து அடுத்தது பார்ப்போம். போர்டுக்கு $10. கிளியரா? அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுங்க. ஓகேவா? இப்ப மீதி $50 எவ்வளவு? $40. $40 நம்ம என்ன பண்றோம்? டொனேட் பண்றோம். டொனேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? லைஃப் கேட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரெடியா இருக்கிறோம் நம்ம ஸ்பான்சரோட ஹெல்ப்போடு. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்றோம்? நமக்கு யாருக்கு ஷோ பண்ணுதோ அந்த $40 ஆட்டோமேட்டிக்கா அந்த நபருக்கு உள்ள போய் வேலெட்ல போய் உட்காரும். அவர் அங்க எஸ் கொடுப்பாரு. நீங்க யாருக்கு அனுப்பிச்சீங்கன்ற டீடைல் உங்களுடைய சென்ட் வேலெட்ல இருக்கும். எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே, இப்ப இந்த $40 சென்ட் ஆயிடும். இப்படி நீங்க கொடுக்கிற $40 அந்த நபர் யார் வாங்குறாரோ அவரு ஃபர்ஸ்ட் லெவல் வாங்குறாருன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லெவல் யாரு? எத்தனை பேர்கிட்ட வாங்குறாரு? 5 பேர்கிட்ட இருந்து வாங்குறாரு. லெவல் 1 5 பேர்கிட்ட இருந்து ரிசீவ் வாங்கினா ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு வருதுன்னா 5 நபர்கிட்ட இருந்து நமக்கு வரும். எவ்வளவு டாலர் வரும்னா $120 வரும். என்ன சார் 5 பேர்கிட்ட இருந்து வரும்? நீங்க $40 தானே அனுப்புவாங்க. 5 × 40 $200 இல்ல சார். $120 போச்சுன்னா மீதி $80 எங்க சார்? $80 லெவல் 2 வாங்குறவங்க ரெடியா இருப்பாங்க. யார் சார் லெவல் 2? ஏற்கனவே லெவல் 1 வாங்கினவங்க லெவல் 2ல போய் சீனியார்ட்ல உட்காருவாங்க. அப்ப லெவல் 1 வாங்கினவங்க லெவல் 2ல போய் சீனியார்ட்டியா உட்காருவாங்க. அப்ப இது மேட்ரிக்ஸ் இல்லையா சார்? சிங்கிள் ரோ மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், சிங்கிள் ரோ தான். சிங்கிள் ரோல லைஃப் கேட்ல நிக்கிறோம். சிங்கிள் ரோல நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ரிசீவ் ஆகிறோம். சிங்கிள் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் ரிசீவ் வாங்கிட்டு சீனியார்ட்ல சிங்கிள் ரோல செகண்ட் லெவல் உட்காரும். அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும் பாருங்க. ஏற்கனவே கூட 3 மேட்ரிக்ஸ்ல போட்டு தான் தூக்கிட்டேன். 3 மேட்ரிக்ஸ்ல 280 சம்திங் நினைக்கிறேன். 280 பேர் போட்டா ஒருத்தர் வெளில வருவாரு ஒரு சைக்கிள்ல. இப்ப சிங்கிள் ரோ மேட்ரிக்ஸ் பண்ணல, வெறும் 80 பேர் வந்தாலே ஒரு சைக்கிளை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். 1,50,000 வாங்குறோம். $2,120 வாங்க போறோம். அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது நமக்கு என்ன பணம் டொனேஷனா ரிசீவ் ஆகுது. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு $120 ரிசீவ் ஆகுது. அதை கொடுக்கறது 5 புண்ணியவான்கள், 5 தெய்வங்கள், 5 நன்கொடையாளர்கள். அப்ப அந்த 5 நன்கொடையாளர்களும் என்ன பண்ணுவாங்க? சென்ட் பண்ணும்போது நான் இந்த மாதிரி சோ அண்ட் சோ ரீசன்ஸ், இந்த காரணத்துக்காக உங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்க என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்காக உங்களுக்கு $40 டொனேட் பண்றோம் அப்படின்னு. அப்ப ரிசீவர் என்ன பண்ணுவாரு? நன்றி, உங்கள் $40 நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்த காரணத்தையும் உண்டும் இந்த $40 உங்களுக்கு திருப்பி தரப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவா கண்டிஷன் இருக்கு. அங்க சைன் பண்ணப்பட்டு அக்ரிமெண்ட் ஆயிடும். இந்த எல்லா ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணும் போதும் இந்த அக்ரிமெண்ட் ட்ரஸ்ட் மூலியமா ஃபைல் செய்யப்படும்.
ஏன்னா இது திறந்த புத்தகம், திறந்த வெளி. இதுல யாருமே யாரையும் குறை சொல்லக்கூடாது. ட்ரஸ்ட் பராமரிக்கிறது தான் ட்ரஸ்டினுடைய வேலை. இந்த சிஸ்டம் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது, யாரின் மூலமாக எந்த தடையும் வரக்கூடாது. அதனாலதான் ட்ரஸ்ட் பாதுகாப்பு தான் ட்ரஸ்ட் வேலை. ஆனா ட்ரஸ்ட் மூலியமா எந்த பே அவுட்டும் வராது. மக்கள் டு மக்கள் தான். மக்கள் சென்ட் ரிக்வஸ்ட் கேட்கறாங்க ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல, அந்த லெட்டர் ஃபார்மேட்டை ரிசீவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்படிதான் இருக்கும், இந்த சிஸ்டமேட்டிக் இருக்கும். இப்படி ஆரம்பிக்குது நம்மளுடைய ஸ்பீடு கிரிப்டோனுடைய தொடக்கம். அடுத்து செகண்ட் லெவல் 62 நபர்கள் இருந்து 62 நபர்கள் $2120 நமக்கு ரிசீவ் ஆகுது. சரிங்க சார், ஃபர்ஸ்ட் லெவல் $120 சந்தோஷமா இருக்கு. செகண்ட் லெவல் வெறும் 62 பேரா? ஆக 80 பேர் சொன்னீங்களே. 80 பேர் வரும்போது நம்ம சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அப்ப நம்ம சைக்கிள் கம்ப்ளீட், நம்ம மீன்ஸ் செகண்ட் லெவல்ல இருக்கிறவங்க, நம்ம சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அப்ப நமக்கு கீழே வர்ற நம்ம ஜூனியர் சிங்கிள் ரோல வந்தவங்க 9 பேர் ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு 80 ஐடியிலையும் ஒரு 9 பேர் ஃபர்ஸ்ட் லெவல் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தர் தன்னுடைய சைக்கிளை முடிப்பாரு. அதுல 62 பேர்கிட்ட இருந்து இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல $40 வாங்கும்போது செகண்ட் லெவலுக்கு 0 தானே வரும். ஏன்னா $40 ஃபர்ஸ்ட் லெவல் போகும்போது செகண்ட் லெவலுக்கு 0 40 எதுவும் வராதுல்ல. அதனால 80ல 62 பேர் நமக்கு பணம் கொடுக்குற மாதிரி வரும் செகண்ட் லெவல. இதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்க உடனே 62 5 67 தானே சார் 80 சொன்னாங்களே என்ன சார் அப்படின்னு கேட்க வேணாம். 80 கணக்கு. ஆனா பணம் வரது நம்ம 62 பேர்கிட்ட இருந்து செகண்ட் லெவல் வரும்போது நமக்கு $2120 நமக்கு ரிசீவ் ஆகும். இந்த $120 எந்தெந்த காம்பனண்ட் போக போகுது, செகண்ட் லெவல்ல வாங்கக்கூடிய 2120 எந்தெந்த காம்பனண்ட் போக போகுதுன்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். பிளீஸ் பாருங்க. லெவல் 1 பாருங்க. ஸ்பான்சர் சார் சான்ஸே இல்லைல்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதான், உழைப்புன்னு கொடுக்குற வெகுமதி. நான் சொன்னேன் இல்லையா, முதல் நபர் நமக்கு அனுப்பக்கூடிய பணம் நம்மளை அறிமுகப்படுத்த ஸ்பான்சருக்கு தான் போகும், நமக்கு வராது. இதுதான் இங்க சக்சஸ் ஃபார்முலா. அப்ப $20 நம்ம அறிமுகப்படுத்தினவருக்கு இமிடியட்டா ஸ்பான்சர் போயிடும். அடுத்த விஷயம் மிரண்டுருவீங்க. நமக்கு அடுத்த ரெண்டாவது நபர் தரக்கூடிய $40 நமக்கு இமிடியட்டா ரீபத் கிடைக்குது. அப்ப நினைச்சு பாருங்க, லைஃப் கேட்ல நம்ம கீழே ஒரு 5 பேர் இருந்திருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வாங்க ஆரம்பிச்சிருப்போம். ரெண்டாவது நம்பர் ரீபத் ஆகும் போதே நம்ம அந்த 10 பேருக்குள்ள 11வது உட்காருவோம். அப்ப நம்ம ரெண்டாவது ரீபத்தும் ஃபர்ஸ்ட் ரீபத்தும் என்ன ஆகும், உடனே ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரீபத்து போய் என்ன பண்ணும், செகண்ட் ரீபத்தை உடனே கொடுக்கும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஸ்பீடு கேஷ்ல ரீபத்தினுடைய பார்ட் எப்படி இருக்கும் சொல்லும் போதே மலைப்பா பார்த்தமே. ஸ்பீடு கேஷை விட 10 மடங்கு ஃபாஸ்ட் இந்த ஸ்பீடு கிரிப்டோல நம்ம பேர்ல நமக்கு பல வெகுமதிகளை தரக்கூடிய ரீபத்து உருவாக போகுது. இரண்டாவது நபர் வர்ற நன்கொடையே நமக்கு ரீபத்தா மாறுதுன்னா நினைச்சு பாருங்க. இது மக்களுக்கான திட்டம், இது மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு போடப்பட்ட திட்டம். மூணாவது ப்ராஃபிட் பாருங்க, $50. வெறும் மூன்றாவது நபர்கிட்ட இருந்து நமக்கு வரும்போது நம்ம போட்ட $50 இந்த பிரபஞ்சம் நமக்கு உடனே கொடுத்துருது. அந்த $50 நம்ம யார்கிட்ட கடன் வாங்கணுமோ இல்ல நம்ம எதுக்காக அதை யூஸ் பண்ணமோ வச்சிருந்தோமோ திருப்பி அந்த இடத்துல போய் வச்சிருவோம். நமக்கு இனிமேட்டு வரதெல்லாம் நம்ம வேர்வை கிடைத்த வெகுமதிகள். நான்காவது நமக்கு ஒரு போர்டு ரீபத்து கிடைக்குது. இதுல 2 ரீபத் வரும், ஆக்டிவ் ரீபத், போர்டு ரீபத். ஆக்டிவ் ரீபத்னா டொனேஷனுக்குரிய இடத்துல போய் உட்காரும். போர்டு ரீபத்னா எங்க போய் உட்காரும், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, $50 $10 போர்டுல போய் உட்காருன்னு. அங்க இன்னொரு ஐடியா நமக்கு அங்க போய் உட்காரும். பாருங்க, ஏற்கனவே ஒரு ஐடி ரொம்ப குயிக்கா இன்னொரு ஐடி அங்க ரீபத், ஆக்டிவ்ல குயிக்கா இன்னொரு ஐடி, போர்டுல குயிக்கா இன்னொரு ஐடி. அப்ப தெரிஞ்சுங்களோட ஸ்பீடு அப்படி எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. சோ $120 நமக்கு இப்படிதான் பிரியுது. சோ இனிமேட் நீங்க தெளிவா சொல்லுவீங்க, சார் எனக்கு $120 வரும் சார், ஸ்பான்சருக்கு 20 கொடுத்துருவீங்க சார், ஆக்டிவ் ரீபத்துக்கு 40 எடுத்துக்கோங்க சார், ப்ராஃபிட் எனக்கு $50 வந்துடும் சார், எனக்கு போர்டு ரீபத்து $10 வந்துடும் சார். அப்ப எனக்கு $120 எனக்கு கிடைச்சிடும் சார். இந்த $120 4 காம்பனண்ட்ல உட்காரும், போர்டுல உட்காரும், ப்ராஃபிட்ல உட்காரும், ஆக்டிவ் ரீபத்ல உட்காரும், ஸ்பான்சர்ல உட்காரும். இந்த $4 டீடைல் உங்க 4 வாலெட்ல கிளியரா இருக்கும். எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எல்லாமே சிக்னல்ஸ், எல்லாமே கமாண்ட்ஸ். அருமையா இருக்கும் உங்க சாஃப்ட்வேர், ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர். அடுத்தது லெவல் 2ல நம்ம வாங்கக்கூடிய $2120 எப்படி போகுதுன்னு பாருங்க. கிளப்புக்கு $40 போகுது. பெருசா கிளப்பு, இது ஒரு இன்கம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளப் இன்கம் என்ன வாரம் வாரம் உங்களுக்கு டாலர்ல வந்து தரப்போகுது. யார் யாரெல்லாம்னா 12 பேர் முடிச்சவங்க ராயல் கிளப், 30 பேர் முடிச்சவங்க 30 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தவங்க ஹானஸ்டி கிளப், 60 டைரக்ட் கொடுத்தவங்க ராயல் கிளப். அப்ப 3 கிளப் இருக்கு, சாரி சேலஞ்சர்ஸ் கிளப். இந்த 3 கிளப்லயும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா இப்ப ஒவ்வொருத்தரும் வரும்போது கிளப்ல போயிட்டு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம வெப்சைட்ல ஓப்பனா போட்டிருக்கோம். இன்னைக்கு 500 கிளப் டாலர் வந்தது, நாளைக்கு ஒரு 1000 வந்து 1500 இப்படி காட்டிட்டே இருக்கும். அப்ப கால்குலேஷன் எப்படி பண்ணா சாஃப்ட்வேர், இன்னைக்கு 2000 கிளப் டாலர் இருந்ததுன்னா அந்த 2000 ஃபர்ஸ்ட் ராயல் கிளப்புக்கு 20%, ஆனஸ்டி கிளப்புக்கு 30%, சேலஞ்சர்ஸ் கிளப்புக்கு 40%, ராயல்டிக்கு 10% பிரிச்சிடும். அந்த பிரிச்ச அமௌண்ட்ல 12 பேர் முடிச்சவங்க எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணி வாரம் அவங்களோட கிளப் வாலெட்ல பே அவுட் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சிஸ்டம் நமக்காக. சோ இதுதான் கிளப் இன்கம். அந்த கிளப் இன்கம்காக $40 சிஸ்டம் எடுத்து அது வச்சுக்குது. அந்த $40 யார் மூலியமா வந்ததுன்ற டீட்டெயில் அப்படியே இருக்கும். நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியும். எப்ப நீங்க கேட்டாலும் நீங்க கேட்காட்டாலும் ஒவ்வொரு வாரமும் சரி அட்மினை ஓபன் பண்ணி காட்டுவேன், எவ்வளவு கிளப் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி, யார் மூலியமா வந்திருக்குன்னு சொல்லி. அப்ப அதுல உங்க பேரும் இருக்கு இல்லையா, அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இதுதான் 4 பேர்ட்ட நீங்க சொல்லுவீங்க. எந்த ஒரு கான்செப்டும் கிளப் இன்கம் ஓபன் பண்ணி காட்டுந்தா சரித்திரமேல முதல் முறையா கிளப் இன்கம் ஓபன் பண்ணி காட்டக்கூடிய ஒரே திட்டம் நம்மளுடைய ஸ்பீடு கேஷனுடைய குடும்ப திட்டமான ஸ்பீடு கிரிப்டோல தான். சரி, இது நீங்க கூடிய விரைவில் பார்க்க தான் போறீங்க. அடுத்தது ஸ்பான்சருக்கு $100 $80 கிடைக்கும். நம்மள அறிமுகப்படுத்தினவர் யாரெல்லாம் 2வது லெவல் பணத்தை ரிசீவ் பண்ணிட்டு இருப்பீங்களா, நன்கொடியா ரிசீவ் பண்ணும்போதெல்லாம் அப்ப ஸ்பான்சருக்குரிய 80 அவருடைய ஸ்பான்சருக்கு போகும். அப்ப ஸ்பான்சருடைய மொத்த இன்கம் ஃபர்ஸ்ட் லெவல் 20, செகண்ட் லெவல் 80, டோட்டலி $100. அடுத்து ஆக்டிவ் ரீபத் $160. 4 ஐடி நமக்கு ரீபத் இங்க மறுபடியும் ஆக்டிவ்லே கிடைக்குது. ஏற்கனவே ஒரு ஐடி, இப்போ ஒரு 4, 5. அங்க மாதேஸ்வரன் சொல்லுவாரு 8 ஆட்டுக்குட்டின்னு, இங்க 5 ஆட்டுக்குட்டி. 5 25 மாறும், அங்க 8 64 மாறத்துக்குள்ள. ஏன்னா ஸ்பீடு கேஷ் மாதிரி 4 மடங்கு ஃபாஸ்ட். அங்க 8 64 மாறத்துக்குள்ள இங்க 5 625 மாறும். ஏன்னா ஸ்பீடு கேஷும் ஸ்பீடு கிரிப்டும் அங்க 624, இங்க 625. நினைச்சு பாருங்க. 5 25 மாறும், 25 125 மாறும், 125 625 மாறும். எப்படி சார் அங்க 8 வந்து 624 மாறும்போது இங்க மாறுனா? அதுதான் என்னோட ஸ்பீடு. 80 பேர் வரும்போது ஒரு சைக்கிள் முடியுதுன்னா ஒவ்வொரு சைக்கிளையும் 5 ரீபத் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அங்க இங்கிருந்து வருமானம் 625 ஐடி வருமானம், அங்கிருந்து 625 ஐடி வருமானம், இங்கிருந்து 125 ஐடி வருமானம், அங்கிருந்து 64 ஐடி வருமானம். நினைச்சு பாருங்க. இததான் நான் அடிக்கடி சொல்வேன், ஸ்பான்சர் இன்கம். நம்ம இதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்றோம், இறங்கி அடிக்க போறோம். ஏன்னா எந்த பேக் ஃபயரும் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு கம்பெனி பேர் சொல்லி நம்ம இங்க பே அவுட் வாங்கல. நீங்க போடுங்க, நாங்க பே அவுட் அனுப்புறோம், 6 மாசத்துல நிறுத்திட்டு எங்களை சூட்டிட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்ற சிஸ்டம் இங்க கிடையாது. மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. நம்மளும் நல்லா இருக்கணும், சுயநலம், மக்களும் நம்பி வந்தாலும் நல்லா இருக்கணும், பொதுநலம். இது ரெண்டும் கலந்து இதை உருவாக்கி நம்மளே நமக்காக பாடுபட்டு இருக்கோம் அப்படின்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால மிகப்பெரிய அளவுல ரீச் ஆகும் இந்த ஸ்பீடு கிரிப்டோ, சான்ஸே இல்லைங்க. அடுத்து ப்ராஃபிட் $1640 ப்ராஃபிட். இந்த 1640ல அடுத்தது போர்டு ரீபத்து. போர்டுனுடைய வேல்யூ 10 சொன்ன, அப்ப $40 போர்டுக்கு போயிடும். ஏற்கனவே ஒண்ணு போயிடுச்சு, அப்ப அங்க 5 போர்டுக்கு போவோம். இந்த 5 25 மாறும், 25 125 மாறும், 125 625 மாறும். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கை போர்டு ஃபர்ஸ்ட் போர்டுல பாத்தீங்கன்னா நிறைய ரீபத்தா இருக்கும், வந்துகிட்டே இருக்கும் நமக்கு பேமெண்ட். சான்ஸே இல்ல சார். இதை நீங்க அனுபவிக்கும் போது இன்னைய தேதி இந்த நேரத்தை குறிச்சு வச்சீங்க. சங்கர் சார் சொன்னது உண்மையா இல்லையா? உண்மை அப்படின்னா அந்த உண்மையில டிக் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த இல்லன்னு டிக் பண்ணிட்டு இந்த சிஸ்டத்தை விட்டு நீங்க வெளில போயிடுங்க. அவர் சொல்லலாம் சும்மா அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா வெளில போலாம். இல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தா நானே வெளில போயிடுவேன், நீங்கள் வெளியே போக மாட்டீங்க, நானும் வெளில போக மாட்டேன். நம்ம 2 பேருமே இணைஞ்சு இதை மிகப்பெரிய வெற்றி அடைய போறோம். ஏன்னா நான் சொல்றதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். சோ டோட்டலா நமக்கு 160 ஹெல்பிங் ஐடியா மாறி ட்ரஸ்டுக்கு வரும். அந்த ஹெல்பிங் ஐடியில 60 ஐடி நமக்கு வந்து $60 மூலியமா 5 ஹெல்பிங் ஐடி ஸ்பீடு கேஷ்ல உட்காரும். நம்ம ஏற்கனவே சொன்னதான் $100 நம்மளுடைய ட்ரஸ்டுக்கு. நீங்க வெளில வரும்போது ஒரு ஃபார்மேட் சாஃப்ட்வேர்ல இருக்கும், அந்த சாஃப்ட்வேர்ல நீங்க இ சைன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல எனக்கு மனதார
என்ன சம்பாதிக்க வச்ச இந்த சிஸ்டத்துக்கு, இந்த சிஸ்டத்தை நம்பி இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ்க்காக, அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக நான் $100 டொனேட் தரேன் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த டயலாக் இருக்கும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரஸ்ட்ல ஃபைல்ல நாங்க பண்ணிடுவோம். அதை தான் நம்ம கவர்மெண்ட் கணக்கு காட்ட போறோம். அதை தான் நம்ம குடும்ப உறுப்பினர் கணக்கு காட்ட போறோம். அதை தான் நம்மளோட ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ட்ரஸ்ட் மூலியமா பண்ண போறோம். சோ இதுதான் சார் ஆக்டிவ் போர்டினுடைய, ஆக்டிவ் டொனேஷன் போர்டினுடைய கான்செப்ட். அப்ப இங்க நமக்கு என்னென்ன கிடைக்குது பாருங்க. 5 ஐடி ரீபத்து ஆக்டிவ்ல கிடைக்குது, 5 ஐடி ரீபத்து போர்டுல கிடைக்குது. நம்ம அறிமுகப்படுத்தின தெய்வமான ஸ்பான்சருக்கு $100 கிடைக்குது. நமக்கு ப்ராஃபிட் கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்புல 1,52,000 அளவுக்கு கிடைக்கும். இன்னும் USDT டாலர் கொஞ்சம் ரைஸ் ஆக நமக்கு எவ்வளவு இன்கம் வரும் பாருங்க. நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம், இல்ல பிட்காயினா வாங்கி வைக்கலாம். ராமலிங்க சார் அடிக்கடி சொல்ற மாதிரி அது உங்க இஷ்டம். உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செஞ்சிருவோம். அதை தக்க வைக்கிறது உங்களுடைய விஷயம். எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஆனா ஆரோக்கியமாவும் நல்ல விஷயம் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட், சிங்கிள் என்ட்ரி பே சிஸ்டம் தான் என்னைக்கும் தெரியும். மக்களை நம்ம மொத்தமா கொடுக்கறது, மொத்தமா வந்து கொடுக்கறது, அப்பப்ப கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது. என்னைக்குமே நம்மளுடைய எல்லா ப்ராஜெக்ட்டுமே சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான் சார். ஒரு மக்கள் கிட்ட இருந்த ஒரு 1000மோ 2000மோ 5000மோ வந்துன்னா அந்த 5000 அப்படியே பிரிஞ்சிடணும், தனித்தனியா பிரியணும். அதுதான் பிளான். நம்ம என்னைக்கும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை தாண்ட மாட்டோம். இதுதான் நம்ம சக்சஸுக்கு காரணம். நெக்ஸ்ட், இப்ப நம்ம போர்டுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் போர்டு ஸ்கை போர்டு போடுவோம். ஸ்கை அப்படின்னா சொர்க்கம்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஸ்கை தான் இந்த பிரபஞ்சம். அதனாலதான் பிரபஞ்சம் பேர்ல நம்ம இந்த ஸ்கை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இது தமிழ்ல சொல்லணும்னா இப்படி கூட சொல்லலாம். நம்ம பிரபஞ்சம் போர்டுல எத்தனை ஐடி வந்துச்சு உனக்கு ரீபத்து? எனக்கு 16 ரீபத்து ஓடிட்டு இருக்கு. ஓ எவ்வளவு ப்ராஃபிட், ஃபர்ஸ்ட் போர்ட்ல மட்டும் உனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றத விட பிரபஞ்சம் போர்டுல எவ்வளவு ப்ராஃபிட், அதுதான் ஸ்கை போர்டு. நம்ம ஆரம்பிக்கும் போதே கடவுளின் துணையோடு இந்த போர்டை, ஸ்கை போர்டை ஆரம்பிக்கிறோம். அதுல பட்ஜெட் பாத்தீங்கன்னா அந்த $10 பட்ஜெட் போட்டிருக்கு. இது 2 மேட்ரிக்ஸ், ஒன்லி 3 லெவல் தான், 2, 4, 8. நம்ம உட்காரோம் $10 வச்சுக்கிட்டு. நம்ம கீழே முதல் லெவல 2 பேர் $10 வாங்கிட்டு வருவாங்க, அடுத்து 4 பேர் வருவாங்க, அடுத்து 8 பேர் வருவாங்க. அப்ப அந்த $10 3 லெவலுக்கு பிரிச்சு போடும் போது நமக்கு $66 கிடைக்குது. இந்த $66 சிங்கிள் என்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் தான். அதுல இப்பதான் நான் சொன்னேன், அந்த சிங்கிள் என்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம எப்பவுமே மாற மாட்டோம். அந்த சிங்கிள் என்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷனை நான் காமிக்கல, ஏன்னா அது சீக்ரெட், அது நமக்கு வேண்டாம். இந்த $66 நமக்கு எப்படி பட்ஜெட் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே பாருங்க, பிரபஞ்சத்தோட பட்ஜெட் பாருங்க. நமக்கு ப்ராஃபிட் $10 தருது. நமக்கு கிளப் இன்கம்க்கு இங்கிருந்து $7 போகுது. பாருங்க, ஆக்டிவ்ல இருந்து $40 கிளப்புக்கு போச்சா, போர்டுல இருந்து ஒரு $7. இப்ப எவ்வளவு ஆச்சு? நம்ம மூலியமா ஒரு நபர் மூலியமா 47 போயிடுச்சு கிளப்புக்கு. அப்ப ஒவ்வொருத்தரும் கிளப் இன்கம் எவ்வளவு கொடுக்க கிளப் இன்கம் எவ்வளவு வந்துட்டு இருக்கும் பாருங்க. அப்ப அந்த கிளப் இன்கம் பர்சன்டேஜா 3 போர்ட்லயும் உட்காரும், 3 கிளப் போர்ட்லயும். 3 போர்டுல யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு வாரம் கிளப் இன்கம் ஆட் ஆயிட்டே இருக்கும். சோ ஓகே, அடுத்தது ஸ்பான்சர் முதல் முறையா, இதெல்லாம் உங்களுக்காக தான் சார். இந்த ஸ்பான்சர் $7 கொடுக்கணும் அவசியமே இல்லை சார். ஆனா நம்ம எப்பயுமே சொல்றோம், ஸ்பான்சர் தான் ஹீரோ, ஸ்பான்சர் தான் தெய்வம். இங்க ஒவ்வொரு போர்ட்லயும் ஸ்பான்சருக்கு நமக்கு எப்பெல்லாம் வருமானம் கிடைக்குதோ அந்த நிலை வரும்போது ஸ்பான்சர், நம்மளுடைய அறிமுகப்பட்ட ஸ்பான்சருக்கு இன்கம் போயிட்டே இருக்கும். $7 இங்க ஸ்பான்சருடைய வாலெட்ல போயிட்டு நம்மளை அறிமுகப்படுத்துறதுக்காக சிஸ்டம் அவரை பாராட்டி $7 தரும். அடுத்து போர்டு ரீபத், இங்க ஒரு ரீபத் $10. ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒண்ணு நம்ம மெயின் ஐடி போயிடுச்சு, ஏற்கனவே போர்டு ரீபத் ஒண்ணு வந்துருச்சு, இங்க ஒரு போர்டு ரீபத். அப்போ ஸ்கைக்குள்ளே பாருங்க 3 ஐடியா மாறிடுச்சு. இன்னும் எத்தனை ஐடி மாறப்போகுது? 52 போர்டு ரீபத் வரப்போகுது. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் அவ்வளவும் ஒவ்வொரு ஐடியும் பல ஹெல்பிங் ஐடியா உருவாக்கும். நான் சொன்ன இல்லைங்களா ஒரு 1/2 hourக்கு முன்னாடி, அவ்வளவு லட்சங்கள் ஹெல்பிங் ஐடி வரும்னு. இப்ப நீங்க கணக்கு போட்டு பார்க்கலாம் சார் சொன்னது உண்மையா பொய்யானு. அவ்வளவு ஹெல்பிங் ஐடி வரப்போகுது. அந்த ஹெல்பிங் ஐடி எல்லாமே மேல காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காக அந்த பணத்தை 1000 சென்ட் பண்ணி அவங்கள சைக்கிளை முடிக்க வேகமா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம லெவல் இன்கம்ல அங்க வருமானம் வந்துட்டு இருக்கும், இங்க கிரிப்டோல வருமானம் வந்துட்டே இருக்கும். சொல்ல முடியாது சார், எதை நம்மளுடைய சந்தோஷத்தை அளவிட முடியாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம உணர்ச்சி பூர்வமா பயங்கர எமோஷனலா ஒரு ஸ்டேஜில் நம்ம மாறுவோம். அது இன்னும் 3-4 மாதங்களை நம்ம உணர போறோம்.
அடுத்தது டைம் இல்லாத காரணத்தினால, ஏன்னா எப்படி நான் உங்களுக்கு நான் சொல்லாம விட மாட்டேன். ஒவ்வொரு போர்டும் இந்த மாதிரி தான் பட்ஜெட் பண்ணி 7 போர்டுனுடைய வருமானம் நமக்கு, ஏன்னா கண்டினியூஸா என்னாலையும் பேச முடியல, நேரமும் இருக்கு, நேரம் பொண்ணானது. அதனால இந்த 7 போர்டு வருமானமும் எவ்வளவு வருதுன்ற ஜஸ்ட் பொறுமையா அப்படியே ஸ்லைட தள்ளி தள்ளி நான் உங்களுக்கு காட்டுறேன். பட்ஜெட் நம்ம அப்புறம் இன்னொரு பிளான்ல நம்ம கிரிப்டோக்குன்னு தனியா எடுக்கும்போது நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நாளைக்கே கூட கிரிப்டோ கூட நம்ம காலையில எடுக்கலாம். காலையில நான் உங்களை நம்ம ஜூம்ல சந்திக்கிறேன். கண்டிப்பா நம்ம கிரிப்டோ இந்த போர்டு மட்டும் நான் எடுக்கிற மாதிரி பாக்குறேன். நாளைக்கு எல்லாருமே முடிஞ்சதுன்னா 5:30 மீட்டிங் இந்த 700 நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் வந்து கலந்துங்க. கிரிப்டோ நான் உங்களுக்கு இந்த போர்டு எடுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். அடுத்தது பாருங்க, ஈடன் போர்டு. ஈடன்னா உங்களுக்கு தெரியும், கல்கத்தா கிரிக்கெட் கிரவுண்டோட பேரு ஈடன் கார்டன். ஈடன்னா சொர்க்கம். அப்ப இங்க நம்ம $32 24 32 டோட்டல் 12 போட்டிருக்கு. அனிஷா மேடம் அதை மாத்திருங்க, 32 மாத்திருங்க, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. $32 நமக்கு இந்த போர்டுல நம்ம வந்து உட்காரோம். $32 மூலியமா நமக்கு $220 நமக்கு கிடைக்குது சார் செகண்ட் போர்டுல. அந்த 220 போர்டுல நெக்ஸ்ட் ப்ளீஸ். அந்த $220 ப்ராஃபிட் $50, எஃப்டிசி ட்ரஸ்டுக்கு $16, இங்க இந்த $16 ஹெல்பிங் ஐடியா போவோம். போர்டு ரீபத்துக்கு மறுபடியும் ஒரு ஐடி, கிளப் இன்கமுக்கு $24 போவோம். நம்மள அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 20 போவோம். அடுத்த போர்டுக்கு $100 எடுத்துக்கிட்டு போயிட்டு 3வது போர்டுல போயிட்டு நம்ம ஐடி வந்து உட்காரும். நெக்ஸ்ட். எல்லாமே 12 போட்டிருக்கீங்க. ஆனா பட்ஜெட் பாருங்க, 4 6 10 90 10 100. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப 3வது பாரடைஸ் போர்டு. பாரடைஸ் போர்டுல $100 பட்ஜெட் பிரிக்கிறது மூலியமா நமக்கு $752 கிடைக்குது. இந்த $752 பட்ஜெட் இப்ப பார்ப்போம். சொல்லுங்க பாருங்க, இந்த $750 ப்ராஃபிட் நமக்கு 3வது போர்டுல பாரடைஸ்ல $110 கிடைக்கும். பாரடைஸ் போர்டுல எஃப்டிசிக்கு $32, ட்ரஸ்டுக்கு $32 போகும். போர்டு ரீபத்துக்கு $2 போர்டு ரீபத், அது டாலர் கிடையாது, 2 ஐடி நமக்கு இங்க ரீபத் ஆகுது. ஆக்டிவ் ரீபத்துக்கு ஒரு ஐடி நமக்கு போகுது. ஸ்பான்சருக்கு $30 போகுது. கிளப் இன்கமுக்கு $20 போகுது. அடுத்த போர்டுக்கு $500 நம்ம போய் உட்காடுறோம். அதே மாதிரி நம்ம கீழே வர்றவங்களும் $500 எடுத்துட்டு நமக்கு அதே மேட்ரிக்ஸ்ல உட்காருவாங்க. உட்காரும் போது நமக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். 4வது போர்டு பார்ப்போம். 4வது போர்டு ஜியான் போர்டு. ஜியான் போர்டுனா சொர்க்கம் தான் மீனிங். இது கரெக்டா பண்ணிருக்கீங்க மேடம், $500 டோட்டல்ல கரெக்டா பண்ணிருக்கீங்க. அந்த செகண்ட் போர்டும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் போர்டு மட்டும் கொஞ்சம் திருத்திங்க. அதே மாதிரி ஜியான் போர்டு 3 போட்டுறீங்க, 4 பாத்துங்க. என்னால டைம் இல்லை, நான் உட்காந்து ஒர்க் பண்ணனால பார்க்க முடியல. ஏன்னா அவசரமா ரெடி பண்ணும். நேற்று தஞ்சாவூர்ல இருந்ததுனால இன்னைக்கான போதிய நேரமும் அனுஷியா கிடைச்சிருக்காது. பாவம், கிடைச்ச நேரத்துல இவ்வளவு பண்ணிருக்கிறது, இவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கிறது, ஹேட்ஸ் ஆஃப் யூ. சோ அடுத்தது $500 நமக்கு $3780 கிடைச்சிருக்கு. இந்த $3780 4வது போர்டான ஜியான் போர்டுல கிடைச்சிருக்கு. பார்ப்போம் இவரோட பட்ஜெட்டை பார்ப்போம் ப்ளீஸ். ப்ராஃபிட் $500, எஃப்டிசிக்கு $50, 2 போர்டு ரீபத் கிடைக்குது, ஒரு ஆக்டிவ்க்கு ரீபத் கிடைக்குது, ஸ்பான்சர் $50, கிளப் இன்கமுக்கு $100 போகுது, $3000 கேரி ஓவர் பண்ணிக்கிட்டு அடுத்த போர்டுக்கு போகுது. சொல்லுங்க, அடுத்த போர்டுக்கு $3000 பட்ஜெட் பண்ணும்போது நமக்கு $21800 கிடைக்குது. இந்த $21800 எப்படி பட்ஜெட்னு பார்ப்போம். சோ ப்ராஃபிட் நமக்கு $3000, எஃப்டிசி $200. ஃபர்ஸ்ட் போர்டு ரீபத்துக்கு 5 ஐடி ஃபர்ஸ்ட் போர்டுல போய் உட்காரோம். ஆக்டிவ் ரீபத்து 2 ஐடி போயிட்டு $40 எடுத்து ஆக்டிவ்ல போய் உட்காரோம். ஸ்பான்சருக்கு 200, கிளப்புக்கு 270, கேரி ஓவருக்கு $18000 எடுத்துக்கிட்டு அடுத்த போர்டு லாஸ்ட் போர்டுல உட்காரோம். சொல்லுங்க. சோ நிர்வாண போர்டு லாஸ்ட் 2 போர்டு பார்க்க போறோம். இந்த போர்டுல வெறும் 2 லெவல் தான், 2 4 தான். நமக்கு $71000 கிடைக்கும். இந்த $71000 பட்ஜெட்டை பார்ப்போம். இந்த $71000 நமக்கு $10000 ப்ராஃபிட் கிடைக்கும். எஃப்டிசிக்கு $330, அதாவது ஹெல்பிங் ஐடி $330 ஹெல்பிங் ஐடியா உட்காரும். அடுத்து போர்டு ரீபத்துக்கு $50, ஆக்டிவுக்கு 3 ஐடி ஆக்டிவ்ல $40 அங்க போய் லைஃப் கேட்ல உட்காரும். போர்டுல 5 ஐடி உட்காரும். ஸ்பான்சருக்கு $300, கிளப்புக்கு இன்கம் $300, கேரி ஓவருக்கு $59000 கிடைக்கும். இந்த கேரி ஓவர் எடுத்துக்கிட்டு $59000 எடுத்துக்கிட்டு லாஸ்ட் போர்டான ஹெவன்ல போய் உட்காரும். இதுதான் ஹெவன் போர்டு. ஹெவன் போர்டுல $59000 மூலியமா $2,29,600 நமக்கு கிடைக்கும். வெறும் 2 லெவல்ல
என்னோட பட்ஜெட்டை பார்ப்போம். என்னோட பட்ஜெட் எதுக்குமே கிடையாது. 3 விஷயம்தான். நமக்கு கிடைக்கிற $2,29,000 ப்ராஃபிட் மட்டும் நமக்கு $1,650 கிடைக்கும். எஃப்டிசிக்கு $30,000 நமக்கு நன்கொடையா நம்ம எஃப்டிசிக்கு தரோம். அதுல $20,000 ஃபுல்லா ஹெல்பிங் ஐடி. ஸ்பான்சருக்கு $30,000 தரோம். மொத்த கணக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 1.7 crores ருபீஸ் ஏர்ன் பண்ணிருப்போம். ஒரு ஐடியில நமக்கு கிடைக்கக்கூடிய 52 ரீபர்த்தும் சாதாரணமா 10,000 ரூபாய் நமக்கு 4 போர்டுல சம்பாதிச்சு கொடுத்தாலே எவ்வளவு பாருங்க. 5 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்தாலே 50 ரீபர்த்து இன்ட்டு 5 லட்சம் கணக்கு போட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இதுல ஒரு அருமையான விஷயம் மக்களுக்காக பண்ணியிருக்கோம். என்ன விஷயம்னா, ஒவ்வொரு போர்டும் முடிஞ்சு கேரி ஓவர் ஆகும்போது அந்த கேரி ஓவர் எடுத்துக்கிட்டு அடுத்த போர்டுல உட்காரும்போது சாஃப்ட்வேர் உங்களை கேட்கும், நீங்க அடுத்த போர்டுக்கு இந்த ஐடி கொண்டு போறதுக்கு உங்களுக்கு விருப்பமா, இல்லைன்னா கேரி ஓவர் பண்ணாம உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை உங்க வேலெட்ல சென்ட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5வது போர்டுல நமக்கு $3,000 கிடைக்குது. $3,000 நமக்கு அந்த இடத்துல தேவைப்படுது. ஒரு 3 லட்ச ரூபாய் இன்ஜினியரிங் சீட்டுக்கு பணம் தேவைப்படுது. அந்த நேரத்துல $3,000 நமக்கு 270 கிடைக்குது. அப்ப அடுத்த போர்டுக்கு நிச்சயமா நம்ம 1 மாசம் 2 மாசம் வெயிட் பண்ணிருக்கணும். யாருடையும் கடன் வாங்க வேணாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பீடு கேஷ் இருக்கும்போது நம்ம ஏன் கடன் வாங்கணும்? நமக்குதான் 20 ரீபத்துக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு ஐடியா காசு ஆக்குவோம், இந்த ஒரு ஐடியா நமக்கு வேணாம், அடுத்த போர்டு வேணாம் சொல்லி காசு ஆக்குவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா இம்மிடியட்டா $3,000 உங்களுடைய வித்ட்ரா வாலெட்ல உட்காரும். அடுத்த செகண்டே நீங்க ஐயனாரா மாத்திக்கலாம் எக்ஸ்சேஞ்சில. சோ எந்த ஒரு சிஸ்டமும் இந்த மாதிரி பண்ணாது. 7 போர்டுக்குமே உங்களுடைய ஆப்ஷனை கேட்டுட்டு தான் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். அடுத்த லெவல் எனக்கு வேண்டானா அந்த லெவலுக்குரிய பணம் நீங்க எந்த நேரத்துல எப்ப வேணாலும் உங்களுக்கு உரியதா வர்ற நேரத்துல நீங்க வாங்கிக்கலாம். இல்ல ஒவ்வொரு போர்டு இன்கமையும் ப்ராஃபிட்ல ஒதுக்குற பணத்தை நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சோ கிளப் இன்கம் இருக்கு, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு இந்த பிடிஎஃப்ல. ஒரு அரை மணி நேரத்துல அதை அனிஷா சரி பண்ணுவாங்க. நாளை காலையில உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா இந்த போர்டு பிளான் வேணும்னா இந்த போர்டு பிளான் நான் ப்ரெசென்ட் பண்றேன். எல்லாருமே ஆஜராகுங்க. நேரத்தின் கருதி எல்லாரும் ஹாப்பியா இருந்திருப்பீங்க. நிச்சயமா நான் அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை தான், எல்லோரையும் வேல்யூ பண்ணுங்க, நம்புங்க. எல்லோரையும் வேல்யூ பண்ணீங்கன்னா உங்களுடைய வேல்யூ 2 மடங்கு உயரும். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். பேஷன்ஸா இருங்க. எந்த ஒரு விஷயம் உங்களோட அறிவையும் செயல்திறனையும் ஒருங்கே இணைத்து செயல்படுத்துங்க. நல்லது நடக்கும், நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு நல்லதே நடக்கும் ட்ரஸ்ட்ல எப்பயுமே இணைந்து இருங்க. எல்லாருமே ட்ரஸ்ட் மெம்பர் ஆகுங்க. எல்லாருமே 12 ஐடி ஸ்பீடு கேஷ் கொடுங்க. நிச்சயமா முடியும். சார் ஒரு காலத்துல நீங்க எல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப சொல்றது இல்ல, இப்ப யாராவது ஒரு 10 பேர் தான் சொல்றீங்க. எல்லா நெகட்டிவ்ஸையும் உடைச்சிட்டு வர்றது ஒரே இது எதுனா நம்மளுடைய ஸ்பீடு கேஷ் மட்டும்தான். இந்த குடும்பம் மட்டும்தான் பல நெகட்டிவ் உடைச்சிக்கிட்டு பல தடைகளை தாண்டி பாசிட்டிவ் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவோம். அதனால வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம் சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நான் எனக்கு கடன் நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். 2025 தான் கோல்டன் இயர்னு பேசிட்டு இருப்போம். ஆனா இந்த வருஷமே எல்லாமே கடன் எல்லாம் அடைஞ்சு நிம்மதியா இருக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திருக்கீங்க. மிகுந்த சந்தோஷமா இருக்கு. பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் திட்டம் மற்றும் ஸ்பீடு கிரிப்டோ இந்த திட்டத்தை தெளிவாக விளக்கிய மதிப்பிற்குரிய சங்கர் சாருக்கு நம் அனைவரின் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே பிளான்ல பார்த்ததுதான், முதல் லெவல்ல 500, 2வது லெவல்ல 2,000, 3வது லெவல்ல 6,000, 4வது லெவல்ல 1,53,500, அதாவது லட்சாதிபதிக்கான கதவு. இது எல்லாம் திறக்கும். இது மட்டும் இல்லாம ஸ்பான்சர் இன்கம் மூலமாகவும் நமது வருமானத்தை பெருக்கிக்கலாம். இப்போது உழைக்கும் மக்களுக்காக லெவல் இன்கம்னு ஒரு புதிய முறையா சீக்கிரமா அறிமுகப்படுத்த போறாங்க. இதுலயும் நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். இப்படி பல வழிகள்ல நமக்கு பணம் வருந்தா என்ன நடக்கும்? நம்மளுக்கு எந்த கவலையுமே இருக்காது நண்பர்களே. மிகுந்த சந்தோஷமாக இருக்கு. நான் இதை இப்படி சொல்லட்டுமா? பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காசு கிடைக்கும், காசு கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம்,
வலியா இல்லை பூமியில், வாழ நினைத்தால் வாழலாம். ஆம் நண்பர்களே, நாம் அனைவரும் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் என்றுதான் நம்மளோட முதற்கட்ட தலைவர்கள் அனைவரும் உழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். 5 மெகா ப்ராஜெக்டுகளை நமக்காக உருவாக்கி வருகிறார்கள். வாழ்வது ஒரு முறைதான். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு நல்ல முடிவு ஒருவருக்கு உதவி செய்வதால் உங்கள் தலைமுறையை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் என்றால் அதை ஏன் நீங்கள் முயற்சி செய்து பார்க்க கூடாது நண்பர்களே? தர்மம் தலை காக்கும், பிபிஐ ஸ்பீட்காஸ்ட் நம் தலைமுறையை காக்கும் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சகோதரன் முத்துக்குட்டி from திருநெல்வேலி.